வணக்கம் நண்பர்களே, சொல்லதிகாரம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அம்பேத்கர் குறித்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைக்கும் எதிர்க்கட்சிகளுடைய இந்த போராட்டம் என்றது நடைபெற்றது. ஆளும் கூட்டணி அதேபோல் இந்தியா கூட்டணி இரண்டு கூட்டணிகளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற வளாகத்திற்கு வெளியே இன்றைக்கு போராட்டங்களை முன்னெடுத்தார்கள், ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள். திரு அமித்ஷா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அமித்ஷாவை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும், அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளை எதிர்க்கட்சிகள் முன்வைத்த நிலையில் இன்றைக்கு நடந்த இந்த இரண்டு அணிகளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையிலான இந்த ஒரு பரப்புரை அல்லது இந்த எதிர்ப்பு பிரச்சாரம் என்பது ஒரு மோதலாகவும் வெடிக்கக்கூடியதாக மாறியது. அதில் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் காயமடைந்ததாகவும் அதேபோல் ஒரு பெண் நாடாளுமன்ற உறுப்பினருடைய புகாரும் காவல்துறையில் இப்போது கொடுக்கப்பட்டு எஃப்ஐஆர் பதிவு செய்யக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது திரு ராகுல் காந்தி மீது. அதே நேரத்தில் திரு ராகுல் காந்தி அதற்கான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாக என்ன நடந்தது என்கிற கருத்தையும் முன்வைத்திருக்கிறார். இந்த நிலையில்தான் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வெர்சஸ் இந்தியா கூட்டணி நாடாளுமன்றத்திற்கு வெளியே வெடித்த மோதல் பின்னணியில் இருப்பது கொள்கையா அரசியலா என்கிற தலைப்பில் விவாதிக்க இருக்கின்றோம். அரங்கத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், அதேபோல் எழுத்தாளர் திரு ராம்கி இருவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நேரலையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் ஒருவராக இருக்கக்கூடிய திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ். விரைவில் நம்மோடு இணைய இருக்கிறார் பாரதிய ஜனதா திரு எஸ்ஜி சூர்யா, அதேபோல் பத்திரிகையாளர் அரவிந்த் குணசேகர். அனைவருக்கும் வணக்கம். திரு பீட்டர், இன்றைய நிகழ்வுகளை எப்படி பார்க்குறீங்க? நேற்று முன்தினம் நாடாளுமன்றத்தில் தொடங்கிய சர்ச்சை நேற்றைக்கும் அதுக்கு விரிவான விளக்கத்தை பிரதமர், உள்துறை அமைச்சர் அப்படின்னு எல்லாம் கொடுத்த பிறகு இன்றைக்கு ஒரு மோதலாக மாறக்கூடியதாக இருக்கிறதா? கிரண் ரிஜிஜு உள்ளிட்டவர்கள்லாம் ராகுல் காந்தி மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த சிக்கல் எப்படி போய் கொண்டிருக்கிறதுன்னு பார்க்குறீங்க? இல்லை கார்த்திகை செல்வன், உங்களுடைய அறிமுக உரையில் நீங்கள் சொன்னதில் ஒரு சின்ன திருத்தம் வேணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது நீங்கள் ராகுல் காந்தி மேலே ஒரு பெண்ணும் 2 காயம் பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் புகார் செய்ததாக சொன்னீங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்தியா கூட்டணியை சார்ந்த உறுப்பினர்களும் சபாநாயகரிடம் ஒரு புகார் கடிதம் கொடுத்து அந்த புகார் கடிதத்தையும் காங்கிரஸ் வெளியிட்டிருக்கிறது. அதை பற்றிய நீங்க மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் தள்ளப்பட்டதையும், மல்லிகார்ஜுன் கார்கே திருமதி பிரியங்கா காந்தி அவர்கள் தடுத்து பிடித்ததையும் நீங்க அதுவும் புகாராக கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதுவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயத்தை உங்க நியூஸ் 18 தொலைக்காட்சி மூலமாக நான் நம்முடைய பார்வையாளர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது பாராளுமன்றத்தில் இந்த ஆர்ப்பாட்டங்கள் இப்பொழுது தினசரி நடவடிக்கை. அதிலும் குறிப்பாக அதானி மீது என்னைக்கு புகார் வந்ததோ, அமெரிக்காவில் உள்ள அந்த ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் புகார் செய்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததோ, அதிலிருந்து பாராளுமன்றத்திற்கு உள்ளே நடந்தது. அதற்கு பிறகு பாராளுமன்ற நடவடிக்கைகளை அனுமதிக்கின்ற வகையிலே பாராளுமன்றம் துவங்குவதற்கு முன்னாலே வெளியே இருந்து ஆர்ப்பாட்டம் செய்துவிட்டு பாராளுமன்ற நடவடிக்கைகள் துவங்கின உடனே உள்ளே போய் விவாதத்திலே பங்கு பெறுவது என்பது இந்தியா கூட்டணி கட்சிகள் எடுத்திருக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி. இப்போ ஒவ்வொரு நாளும் ஆர்ப்பாட்டம் நடக்கின்ற போது அந்த அந்த மெக்காரா துவார்னு சொல்றாங்க பாருங்க, என்ட்ரன்ஸ், அந்த இடத்துல உட்கார்ந்துதான் இந்த எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. ஒவ்வொரு நாளும் நடக்கிறது. அது ஒவ்வொரு நாளும் நடக்கின்ற போது இதே இந்தியா கூட்டணி கட்சி உறுப்பினர்கள் அந்த வாசலில் உட்கார்ந்து அந்த ஆர்ப்பாட்டம் நடத்துகின்ற போது உள்ளே போகின்ற மற்ற கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இதுவரைக்கும் எந்த சிரமமும் இல்லை. ஏன்னா அவர்களுக்கு வழியை ஒதுக்கி கொடுத்து விடுவார். ஒவ்வொரு நாளும் பாஜகவை சேர்ந்த அத்தனை நூற்றுக்கணக்கான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த இந்தியா கூட்டணி காங்கிரஸ் கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள் அங்கே உட்கார்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்துகின்ற போது போகின்ற போது எந்த சலசலப்பும் இல்லை. ஆனா இந்த தடவை ஏன் வந்தது அந்த கேள்விதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த முறை என்னன்னா, இந்த அம்பேத்கர் ஸ்டாச்சுல இருந்து அந்த என்ட்ரன்ஸ் வரைக்கும் அவங்க ஊர்வலமா அந்த பிளக்கார்டை பிடிச்சிட்டு 11 மணிக்கு உள்ள போகின்ற போது அந்த உள்ளே போவதற்கான அனுமதியினை அங்கே உட்கார்ந்திருந்த பாஜக உறுப்பினர் கொடுக்கல. அதைத்தான் அப்பதான் உள்ள போக எத்தனிக்கின்ற போது அங்கிருந்து அவர்கள் தள்ளுகிறார்கள். அதுதான் தள்ளும் உள்ள.
இவ்வளவுதான் நடந்தது. இந்த தள்ளுமுள்ளுல சில பேர் விழுந்திருக்கலாம், சில பேருக்கு காயம் வந்திருக்கலாம், மல்லிகார்ஜுன் கார்கே வந்து கீழே விழுந்திருக்கலாம், அங்குள்ள உறுப்பினர்களுக்கு வந்து யாராவது கீழே விழுந்திருக்கலாம், அதெல்லாம். ஆனால் இன்றைக்கு ஏதோ ராகுல் காந்தியை வந்து ஒரு வில்லனை போல சித்தரிக்கிறதற்காக ஊடகங்களும் பாராளுமன்றத்தினுடைய செயலகமும் அங்கே அவர்கள் கையில் இருக்கின்ற காவல்துறையும் அவர்கள் சார்பாக இருக்கிற ஊடகங்களும் செய்கின்ற முயற்சி தான் நாம் வந்து இப்ப பார்க்கணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு கொடுமைன்னா, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் காயம்பட்டதாக சொல்லக்கூடியவர், அவர் பேர் வந்து ராஜ்புட்னு நினைக்கிறேன், அவர் முகேஷ் ராஜ்புட், அவர் வந்து ஐசியூல இருக்கிறதாக தகவலை சொல்றாங்க பிரஸ்ல. ஆனா ஐசியூல இருக்கிறவர் என்ன செய்யறாருன்னா உள்ள உட்கார்ந்து தொலைபேசியில பிரதமர்கிட்ட பேசிக்கிட்டு கொண்டு இருக்கிறார். அதற்கு பிறகு நீங்க இன்னொன்னு முக்கியமான பாத்தீங்கன்னா கிரீவியஸ் இன்ஜுரின்னு சொல்றாங்க. கிரீவியஸ் இன்ஜுரின்னு சொன்னா there should be a bone fracture. ஆனா எந்த விதமான இந்த சாரங்கின்னு சொல்றாரு பாருங்க, அவர் வந்து ரவுடிசம்னு சொல்றாங்க. யார ராகுல் காந்தியை பார்த்து ரவுடிசம் பண்ணாரு அப்படின்னு சொன்னார். ஆனா இந்த சாரங்கியினுடைய கடந்த காலத்தை நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க கேள்விப்பட்டோம் நம்ம ஒரிசாவில் கிரகாம் ஸ்டெயின்ஸ் என்கிற அந்த ஆஸ்திரேலியா பாதிரியாரையும் அவருடைய 2 பிள்ளைகள் குழந்தைகள் பச்சிளம் பாலகர்கள் அவர்களை வந்து ஒரு வேனுக்குள்ள வைத்து எரித்த வழக்குல இந்த சாரங்கி வந்து முக்கியமான குற்றவாளி. ஆகவே நான் இது வந்து கடந்த காலத்துக்காக நான் சொல்லல. ஆனா எதற்காக சொல்றேன்னா, யார் யாரை பார்த்து ரவுடிசம் என்று சொல்லுகிறார்கள் என்பதுதான் வந்து உள்ளபடியே முக்கியம். இதுல வந்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து எதற்காக அவர்கள் தடுக்கிறார்கள், அதுதான் ரொம்ப விஷயம். இன்னைக்கு வந்து பாராளுமன்றத்துக்குள்ள உள்ள வந்து அமித்ஷாவை ராஜினாமா செய்ய சொல்லி கோரிக்கை வைப்பதை அவர்கள் விரும்பவில்லை. ஏன்னா பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தைகளுக்காக அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் அவருடைய பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். இன்னைக்கு அந்த கோரிக்கை. இதுல சோசியல் மீடியா ட்விட்டர் போன்ற நிறுவனங்கள் வந்து இன்னைக்கு வந்து இதை வெளியிட்ட காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கும் தலைவர்களுக்கும் அறிக்கை கொடுத்திருக்கிறது. ஒன்னு தகவல் சொல்றேன், நம்ம ஜெகதீஷ் சங்கர் என்று சொல்லக்கூடிய பாராளுமன்றத்தினுடைய மேலவையினுடைய சபாநாயகர், அவருடைய அவையில நடக்கிற மீட்டிங் இருக்கு பாருங்க, அந்த மீட்டிங் வீடியோவை அவர் அங்க வெளியே லீக் பண்றாங்க. அங்கே பேசப்பட்ட செய்திகள் வந்து ரிலீஸ் ஆகி ட்விட்டர்ல வருது. ஆனால் அதற்கெல்லாம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பாத ட்விட்டர் இன்று மத்திய ஒன்றியத்தில் இருக்கிற அரசினுடைய வற்புறுத்தல் அல்லது மிரட்டலின் காரணமாக இதை போன்ற ஒரு அறிக்கையை விட்டதற்காக அந்த காங்கிரஸ் தலைவர்களுக்கு இன்னைக்கு நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார். என்னன்னா, இன்னைக்கு பாராளுமன்றம் வந்து இதை போல ஒரு சூழ்நிலையில போகும்போது நம்ம சில ஆப்பிரிக்க நாடுகளிலே, சவுத் அமெரிக்க நாடுகளிலே பாராளுமன்றம் எப்படி நடக்கிறது என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். பனானா ரிபப்ளிக்னு சொல்லுவாங்க. அதை போன்ற ஒரு நிலையை நோக்கி போய் கொண்டிருக்கிறோமா? அதை போன்ற ஒரு சூழ்நிலையை வந்து பாஜக வந்து இனிமேல் வாதம் நடந்தால் சரியா வராது, இனிமேல் வந்து வன்முறை மட்டும்தான் வழி என்று முடிவு செய்திருக்கிறார்களா என்பதையெல்லாம் இந்த நேரத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டிய நிலைக்கு இன்றைக்கு நடந்த சம்பவங்கள் நம்மை தள்ளி இருக்கின்றன. முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிற திரு பீட்டர், திரு எஸ்ஜி சூர்யாவும் இணைந்திருக்கார், அவற்றை கேட்டலாம். சூர்யா, ஒரு ரவுடிசம்ங்கிற அளவுக்கெல்லாம் ஒரு எதிர்க்கட்சி தலைவரை வந்து விமர்சிக்கிறாங்க அல்லது திட்டமிட்டு அவர் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது. ஆனால் அப்படி சொல்லக்கூடியவர்கள் யார் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் முன்வைக்கிறார் திரு பீட்டர். கேள்வி யாருன்றதை விட அவர் சொன்னார், ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் உள்ளே போகிறதுக்கு பாஜக எம்பிக்கள் தடுத்தார்கள், அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிச்சது அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது காங்கிரஸ் கட்சியில் ஐடி செல் மூலமாக கடந்த மத்தியானத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நாங்கள் வந்து எங்கள் பிஜேபி பேஜ்லேயே அஃபிஷியலாக இன்றைக்கி நடந்த வீடியோவை வெளியிட்டிருக்கோம். அந்த மக்கர்துவாருக்குள்ளே ராகுல் காந்தி அவர்களும் காங்கிரஸ் கட்சியிலும் உள்ளே போகும்போது சிஆர்பிஎஃப் படையினர் எப்படி அவர்களுக்கு பாதுகாப்பாக உள்ளே செல்வதற்கு வழி அமைத்து கொடுத்தார்கள். உள்ளே போகிற வரைக்கும் ஃபுல் வீடியோ பார்லிமெண்ட்டில் கேப்சர் ஆகிருக்கு. அதனால் நீங்கள் வந்து மற்ற இடங்களில் போய் பேசுகிற மாதிரி பாராளுமன்றத்தினோட விஷயங்களையும் போய் பேசி திரித்து மாற்றி சொல்லலாம்னா பாராளுமன்றத்தில் அனைத்து இடங்கள்லையும் கேமராக்கள் இருக்குன்னு. இப்போ கார்கே அவர்கள் ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். கார்கே அவர்கள் தள்ளிவிடப்பட்டாலும் நிச்சயமாக பாராளுமன்றத்தில் அவ்வளோ கேமராக்கள் இருக்கு, காண்பித்திருக்கும். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, என்ட்ரன்ஸ்ல ராகுல் காந்தி அவர்களை யாரும் தடுத்துவில்லை, முதல் குற்றச்சாட்டு. இரண்டாவது, 2 பேர் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்காங்க, ஐசியூல அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னா அதை வந்து கிண்டல் பண்றது, கொச்சப்படுத்துது. 2 பேருடைய ஹிஸ்டரி என்ன? 2 பேருக்கு ஐசியூல இருந்து தொலைபேசியில
வைக்கிறாங்க? ஏன் வைக்கிறாங்க? அனுமதிப்பாங்களா? இல்ல ஐசியூல ஏன் வைப்பாங்கன்னா, இப்போ நீங்க நான் வந்து ஒரு ஹார்ட் பேஷண்ட், நம்ம தள்ளி விடுறோம்னா பிபி இன்க்ரீஸ் ஆகுன்றது மருத்துவம் தெரிந்து அனைவருக்கும் தெரிஞ்சது. ஹார்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறவர் தள்ளி விட்டு பிபி அதிகமாக காட்டும் போது ஐசியூல வைப்பாங்க. ஐசியூல வைக்கிறது எல்லாமே ஃபுல்லா கட்டு போட்டுட்டு இருக்கக்கூடிய நிலையில இருக்கிறவங்க இல்லை. ஹார்ட் ட்ரீட்மெண்ட், ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு அடுத்த கட்டத்தில் ஒன்றும் காம்ப்ளிகேஷன் வரக்கூடாதுன்னு ஐசியூல வைத்தார்கள். பிரதமர் பேசினாங்க. உடனே பிரதமர் பேசினாரு, அவருக்கு ஒண்ணுமே ஆகலன்னு அர்த்தம் இல்லை. இரண்டு பேருமே முகேஷ் காயம்பட்ட எம்பிக்கள் இருக்காங்களே, ராகுல் காந்தி அவர்களே ஒத்துக்கிறார் தள்ளிவிட்டேன். அந்த ஏஎன்ஐல கொடுத்திருக்கிற வீடியோல ராகுல் காந்தி ஆமா தள்ளிவிட்டேன், சண்டை நடந்தது அப்படின்னு சொல்றப்போ அவரே வந்து நான் என்ன சொல்றேன் தொடவே இல்லை அப்படின்றத மறுக்கவே கிடையாது. எதுக்காக சொன்னா சூர்யா, நீங்க வெளியிட்ட வீடியோ இப்ப எல்லாத்துலயுமே நீங்க வந்து வீடியோ பதிவுகளை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கீங்க. பாராளுமன்ற வீடியோ பேசின வீடியோ கூட நான் கொடுக்கிறேன். இல்ல அது இல்ல, தள்ளி விட்டதாக ஒரு காட்சி இருந்தா எழுதாத விளக்கிடலாமே. அப்படியான வீடியோ காட்சிகள் இருக்கா, அதை வெளியிட்டு இருக்கீங்களான்னு. அதான் அந்த தள்ளி விட்டதாக சொல்லப்பட்டு ராகுல் காந்தி அவர்களை ஒரே நிமிஷம் நிஷிகாந்த் துபே வந்து கூப்பிடுறாரு. அதாவது இது எப்படி நடந்துக்கிறாருன்னு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு உதாரணம் சொல்ற. இப்போ வந்து மிக பிரதமராக வேண்டும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவர்கள், நம்ம வந்து கார் ஓட்டிட்டு போறோம், திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துட்டோம்னா பயந்துட்டு ஓடி போகிறது ஒரு வகை, நின்று அந்த ஆக்சிடென்ட் ஆனவங்களை காப்பாற்றுறதுன்ற ஒரு வகை. பிரதாப் சாரங்கி அடிபட்டு தலையில கை வச்சுட்டு ரத்தத்தோட படுத்துட்டு இருக்கும்போது பாஜக எம்பிக்கள் கூப்பிடுறாங்க, அவர் இப்படி வராரு, அப்படி பார்த்துட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ்ல கூட ஒருத்தங்க அடிபட்டாங்கன்னா எதிரணி இருக்கிறவங்க கை கொடுத்து என்ன நலம் விசாரிக்கிறது பண்பு. இன்னைக்கு வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய வீடியோல அப்படியான்னு சொல்லிட்டு இவர் பாட்டு போயிடுறாரு. ஒரு என்ன ஆச்சுன்றது கேட்கறதுக்கு குறைந்தபட்ச மனிதாபிமானம் இல்லாதவர் யார் வெளியிட்டு இருக்க வீடியோன்றீங்க? அவர் இருக்கிற வீடியோவே நான் சொல்றேன். நான் என்ன கேட்கிறேன், நீங்க எல்லா தொலைக்காட்சிகளையும் நான் கேட்டுக்கிறேன், ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். எல்லா தொலைக்காட்சிகளையும் வந்திருக்கக்கூடிய இது எல்லாருமே பார்த்த ஒரு விஷயம். இரண்டாவது, ஒரு பழங்குடியின எம்பி, நாகாலாந்து மாநிலத்தை சார்ந்தவர்கள், முதலாக அந்த மாநிலத்திலிருந்து பெண் ராஜ்யசபை உறுப்பினர், அந்த மாநிலத்தினுடைய 60 ஆண்டு கால வரலாற்றில் 2வது பெண் உறுப்பினர். பாராளுமன்றத்திலே ஒரு வைஸ் பிரசிடென்ட் கிட்ட என்ன சொல்றாங்க, எனக்கு ப்ரொடெக்ஷன் வேண்டும். ஒரு பெண் எம்பி ஒரு பாராளுமன்றத்தில் எனக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்ற அளவுக்கு திரு ராகுல் காந்தி நடந்திருக்காருன்னா அதை உண்மையாக இல்ல இது கடந்து போகக்கூடிய விஷயம் கிடையாது. கடந்தே போல கேட்கறேன்னு சொல்றேன் சூர்யா, நீங்க தான் பேசிட்டீங்க, முடிச்சிட நீங்க சொல்றீங்க, கேள்வி எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க, இன்னைக்கு இயல்புக்கு மாறா இருக்கீங்க. பரவாயில்ல, உங்க நேரம் அது. நான் என்ன கேட்கறதுக்கெல்லாம் வீடியோ காட்சிகளை வெளியிட்டா மக்கள் ஈஸியா புரிஞ்சுப்பாங்களே. ஏன்னா நீங்க சொல்றீங்க உள்ள வந்து அவர் போகும்போது அவருக்கு சிஆர்பிஎஃப் வீரர்கள் வந்தாங்க, அங்க வந்து அதுக்கான பாராளுமன்றத்தை ஒட்டி எல்லா இருக்கு, யாரும் மறைக்க முடியாது. எல்லாத்துக்குமே எப்படி காமிக்கிறதுன்னு எனக்கு தெரியல, என் போன்ல தான் இருக்கு. நீங்க நான் என்ன சொல்றேன்னா, அவங்க ஜோதிமணி ஒரு வீடியோ காமிக்கிறாங்க இன்னைக்கு பத்திரிகை சந்திப்புல, பாருங்க என்ன நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க கொடுங்க. ஏன் இதை வந்து வீடியோ காட்சிகளை பத்திலாம் ஏன் பேச வேண்டியிருக்குன்னா, அவைக்குள் பேசியதையே ஏஐ மூலமாக மாற்றப்பட்டதுன்னு குற்றச்சாட்டு நீங்க முன்வைக்கிறீங்க. அவைக்கு வெளியில இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து என்ன அடிப்படையில் விவாதிக்கணும், பேசணும், பார்க்கணும், அதை வந்து விசாரிக்கணும். நான் என்னோட போன்லேயே 2 சம்பவங்களுக்கும் வீடியோ வைத்திருக்கேன். இப்போ இதை எப்படி ப்ரூவ் பண்ணா இது தப்பு அது தப்பு. இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், பிஜேபி தரப்புல நியாயம் இருக்கு, எங்களோட வீடியோ வந்து பிஜேபி ஹேண்டில் நாங்க ரிலீஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், ஏத்துக்கு போறது கிடையாது, இது அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சுன்னு மாத்தி போனோம். இதுல வந்து ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டுன்றது இல்லாம போயிடுச்சு. இப்போ அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் அவர்கள் குறித்து பேசிய கருத்து, அந்த கருத்து சொன்ன உடனே எதிர்க்கட்சிகள் எல்லாரும் ஏன் வெளிநடப்பு செய்யவில்லை? 55 நிமிடம் கழித்து அவை முடிந்த உடனே தான் வெளியே வராங்க. அப்போ அவ்வளோ கண்டிக்கத்தக்க கருத்தா இருக்கிறப்போ அந்த நிமிஷமே எல்லாரும் வெளியே வந்திருக்கணுமா வேண்டாமா? அவர் அந்த கருத்து சொல்லிட்டு உடனே என்ன சொல்றாரு, நீங்க வந்து அம்பேத்கரை பத்தி இவ்வளோ பேசுறீங்க, அம்பேத்கருக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அவர் ரிசைன் பண்ணும்போது என்ன சொன்னாரு, அவர் பாராளுமன்றத்தில் பதவி விலகும் போது ஏன் விலகுறன்ற எக்ஸ்பிளனேஷனை கொடுப்பதற்கு அன்று இருந்த நெஹ்ரு அரசாங்கம் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை. பிசி ராய்க்கு நெஹ்ரு அவர்கள் கடிதம் எழுதுகிறார், அம்பேத்கர் அவர்கள் விலகுவதால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அதனால ஒரு இழப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாத்தையுமே அமித்ஷா அவர்கள் ஏன் குறிப்பிடுகிறார்கள்? இன்னைக்கு அம்பேத்கர் அவர்களை இப்படி கொண்டாடுற நீங்க, அன்னைக்கு அவர் எப்படி ட்ரீட் பண்ணீங்க? 2 தேர்தல்களில் அவருக்கு எதிராக எப்படி நீங்கள் காங்கிரஸ் போட்டியிட்டது? அவருடைய முன்னாள் உதவியாளரை காங்கிரஸ் வேட்பாளராக கொண்டு வந்து நீங்கள் நிறுத்தி அம்பேத்கர் அவர்களுக்கு இழைத்த அநீதி என்ன? நெஹ்ரு அவர்களுக்கும் இந்திரா காந்தி அவர்களுக்கும் ராஜீவ் காந்தி அவர்களுக்கும் 50 ஏக்கர் 40 ஏக்கர் 10 ஏக்கர்ல டெல்லியில மெமோரியல் அமைத்த நீங்க அம்பேத்கர் அவர்களுக்கு ஒரு துரும்பை கூட கிள்ளி எறியாதது ஏன்? இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்கிறோம். அதற்கு முன்னாடி இந்த டிப் வருது. இப்போ நான் இது நீங்க தலைப்பு என்னன்னா அரசியலா கொள்கையான்னு கேட்கிறேன். இது அரசியல் தான். ஏன் அரசியல்னா, அமித்ஷா அவர்கள் சொன்ன இந்த பின்னாடி வரக்கூடிய கருத்துக்கள் காங்கிரஸுக்கு மீண்டும் டேமேஜை ஏற்படுத்தும். அம்பேத்கர் அவர்களை அவர்கள் எப்படி இல்ட்ரீட் பண்ணாங்கன்றது வெளியே தெரிஞ்சுக்கிறதுனால பிஜேபியில இருந்து இவ்வளவு விளக்கங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. அப்ப ஏதோ ஒரு இடத்துல தப்பா இருக்குன்னா தானே அந்த விளக்கங்கள்னு வர்றதா இருக்கும். பிரதமர் ஒரு நீண்ட விளக்கம் கொடுத்தாரு, அமித்ஷா 2 முறை விளக்கம் கொடுத்திருக்கிறாரு,
நீங்கள் வந்து ஒட்டுமொத்த இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் விமர்சிக்கிறாங்க சார். உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய மருத்துவர் ராமதாஸ் வரைக்கும் கண்டிக்கிறார், விமர்சிக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, இதற்கு முன்பு இந்த மாதிரி நடந்த சம்பவங்கள்ல நாங்க ஒழுங்கா அதுக்கான ரியாக்ஷனும் அதுக்கான ரிபட்டலும் கொடுக்காததுனால தவறான பிரச்சாரம் முழுவதுமாக சென்று விட்டது. அந்த தவறான பிரச்சாரத்துக்கு மருத்துவர் ராமதாஸ் உள்ளிட்டவர்கள்லாம் ஈல்டாயிட்டாங்க. சொல்லிடுறப்போ பாராளுமன்ற தேர்தலப்போ ரிசர்வேஷனை தூக்க போறாங்க, கான்ஸ்டிடியூஷனை மாற்ற போறாங்க இப்படின்ற தொடர் குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சியினர் சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்க வந்து இந்த அளவுக்கு அதற்கு கவுண்டர் கொடுக்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் உண்மை சொல்ல மக்கள் மத்தியில் பெரிதாக தாக்கம் ஏற்படுத்தாது அப்படின்ற ஒரு விஷயத்தினால நாங்கள் அதை கவுண்டர் கொடுக்காம இருந்தோம். ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு அஜெண்டாவும் நாங்கள் சொல்லலை. இப்போ இந்த விஷயத்திலையும் அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி பாராளுமன்றத்துக்குள்ள பேசின ஒரு விஷயத்தையே எப்படி திரிக்கிறாங்க. நான் தான் சொன்னேன், அமித்ஷா அவர்கள் முழு ஸ்பீச், அது ஒரு 15 நிமிஷம் அவர் ஏற்கனவே இன்ஃபேக்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த ஸ்பீச் தான் அது. அப்போ எக்ஸ்டெம்போரா பேசினது கூட இல்லை. அந்த ஸ்பீச்சோட கண்டென்ட் அவருக்கு தெரிஞ்சு பேச வரும்போது இவர்கள் இப்படி நடிப்பதை பார்த்துவிட்டு இவ்வளோ கொடுமைகள் பண்ணியிருக்கீங்களே, அம்பேத்கர் அவர்களோட பெயர் மட்டும் நீங்கள் சொல்லிட்டா நீங்கள் செய்யறது தயாரிக்கப்பட்ட பேச்சிலே இருக்கு. ஒரு 5 முறை சொல்றார் அம்பேத்கர் 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 அந்த போர்ஷன் மட்டும் தயாரிக்கப்பட்ட ஸ்பீச்ல கிடையாது. அது சொன்ன உடனே அவர் பேப்பர் பார்த்து தான் அவருடைய உரையை துவங்குகிறார். அவர் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு என்ன அந்த இடத்துல தானே அவர் கிண்டல் தோணியில பேசிட்டாருன்னு இவங்க சொல்றாங்க. அந்த ஸ்பீச் அதான் நான் முழுசா எல்லாருக்கும் புரியறதுக்காக சொல்றேன். அந்த ஸ்பீச்சினுடைய கண்டென்ட் என்னன்னா, காங்கிரஸ் கட்சி அம்பேத்கர் அவர்களுக்கு செய்த அநீதிகள். அப்போல இருந்து அவர் லா மினிஸ்டரா இருந்து ரிசைன் பண்ணது, தேர்தல், அதுக்கப்புறமா நேரு அவர்கள் சொன்னது எல்லாமே. அப்போ அந்த ஒரு மனநிலையில் இருக்கும்போது இவர் இவ்வளோ கொடுமைகளை பண்ண காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் இந்தியக்கு அம்பேத்கர் அம்பேத்கர்னு தூக்கி பிடிப்பது மிக மிக ஒரு ஐரணியாக இருக்கின்றது அப்படின்ற கருத்தில் சொல்லப்பட்ட பேசப்பட்ட ஸ்பீச் தானே தவிர இதை அதான் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அவர் பேசினது தப்பா உங்களுக்கு பட்டுச்சுன்னா அந்த கணமே பாராளுமன்றத்திலிருந்து நீங்க ஏன் வெளியேறவில்லை? 55 நிமிடம் முழுவதுமாக உட்கார்ந்து எல்லாரும் பேச்சு கேட்டுட்டு அப்புறமா வெளியே வந்த உடனே இன்னைக்கு என்ன இஷ்யூ பண்ணலாம், இதை எப்படி திரிக்கலாம் அப்படின்னு பண்ணிட்டு அது ஒரு இஷ்யூ ஆக்க ட்ரை பண்றீங்க. நிச்சயமாக இதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது என்னுடைய கருத்து. நான் பேசுவேன். திரு கான்ஸ்டன்டைன் எப்படி பார்க்குறீங்க? அவர் வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அம்பேத்கருக்கு என்ன நடந்தது, இன்னைக்கு காட்சிகளாக இதெல்லாம் இருக்குது. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பிரதமராக வர வேண்டியவர் இப்படி பேசலாமா, இப்படி செயல்படலாமா அப்படின்னு கேட்குறாரு. அப்படி ஒரு எண்ணம் இருக்கக்கூடியவர். அதாவது நடந்தது என்ன, யார் நடத்தியது நாடகம், யார் பண்ணியது அரசியல், இதுதான் நம்மளுடைய இன்றைய கேள்வி. நாங்கள் கேட்பது எங்களுடைய முதலமைச்சர் சொன்னதை போல, நீங்கள் வந்து அம்பேத்கர் அம்பேத்கர்னு ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அதை உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு கேட்குறதுல ஒருவேளை காங்கிரஸுக்கும் அன்னைக்கு ஐயா அம்பேத்கர் அவருக்குமான கொள்கை முரண்பாடுகள் இருந்தால் அதை கேட்குறது வேற. இதுக்கு பதிலாக நீங்கள் கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு இருந்தால் மோட்சத்துக்காவது போகலாமே அப்படிங்கிற கமெண்ட் எங்கேருந்து வருது? அதைத்தான் எங்கள் முதலமைச்சர் சொல்கிறார். பாவம் செஞ்சவன் புண்ணியத்துக்கு வழி தேடணும். நாங்கள் எப்பொழுதும் சமூக நீதியையும் அம்பேத்கர் அவர்கள் கொண்டு வந்த கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் பேசுகிற நாங்கள் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று தான் சொல்லிக் கொண்டிருப்போம் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் சொல்றார். இப்போ ஒன்று கேஎஸ், நாங்கள் எதிர்க்கட்சிகள் இந்தியா கூட்டணி போராட்டம் நடத்திட்டு இருக்கோம், ரைட்டு. அங்கே ஆளுங்கட்சி எதுக்கு கையில் ஒரு பதாகையோட அதுவும் ஒரு கம்பு குச்சியோட வராங்களே எதுக்கு? அவங்களுக்கு ஒரு ஜனநாயக உரிமை இருக்குல்ல, நீங்க தவறா ஒரு திசை திருப்புறீங்க, அதை கண்டிக்கிறோம். இதை பார்க்குற மக்களுக்கு தெரியாதா யார் திட்டமிட்டு குழப்பம் விளைவிச்சுக்கிறா அப்படின்னு? இதுல எனக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய, அதாவது இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அருவருக்கத்தக்க கேவலமான ஒரு 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 அப்பட்டமான ஒரு கேவலம் பிடிச்ச இது வந்து என்னன்னா, ராகுல் காந்தி அவர்கள், அதாவது என்ன கொடுமை. இப்போ அவர் கேட்குறாருல, நீங்க அம்பேத்கரை பேசின உடனே எந்திரிச்சு ஏன் வெளியே போகல, ரைட்டியா? அவர் வந்து தள்ளி விட்டாருன்னு சாரன் சொல்றாரு, ரைட்டு. எம்பி சொல்றாரு. ஒரு லேடி அவங்க அது வரைக்கும் கம்ப்ளைண்டே கொடுக்கலீங்க. மத்தியானத்துக்கு பிறகுதான் ஏறத்தாழ அந்த அம்மா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போகுது. இது நடக்கிற விஷயமா? ஒரு பெண் தான் பாதிக்கப்பட்டதாக உணர்ந்தால் எத்தனை நிமிடத்தில் அதை கொதித்து எழுந்திருக்க முடியும்? எவ்வளவு வேகமா அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்ப நாடகமா இல்லையா? திட்டமிட்டு, அதாவது ராகுல் காந்தியினுடைய கேரக்டர் அசாசினேஷன் இது. அதாவது ஒரு பெண் எம்பி கிட்ட போய் அவர் வந்து இப்படி பண்ண மாட்டாரு. இது ரொம்ப தவறான விஷயமா இருக்குங்க. அவங்க பாராளுமன்றத்தில் பேசிட்டு உடனே காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு பெண் வந்து அரசியலுக்காக அவங்களே இப்படி தாழ்த்திக்குவாங்க. நீங்க சொல்றது எனக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்ல. தயவு செய்து இந்த மாதிரி கருத்துக்களை சொல்ல வேண்டாம் நான் தாழ்மையோட கேட்கிறேன். பேசும்போது அந்த எம்பி பாராளுமன்றத்தில் அழுதுருக்காங்க. அழுகிறதும் நடிப்பா, எல்லாமே நடிப்பா. எப்படி அவங்க சொல்றாங்களே, எனக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆச்சு, எனக்கு வந்து
ரொம்ப க்ளோஸா வந்து என்கிட்ட கத்துனாரு, அது வந்து இவர் நடந்து கொள்ளக்கூடிய விதம் இல்லை அப்படின்னா அந்த பெண்ணை நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா இது என்ன அர்த்தம்? அப்போ இது வந்து ரேப் பண்றவங்க கிட்ட போய் நீங்க வந்து பெண் மேல தப்பு இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு கம்பேரிசன் ஆயிடுமே நான் சொல்லிக்கிறேன். தயவு செய்து நீங்க பேராசிரியர் சொல்ல வேண்டாம். இங்க பிரச்சனை இல்ல, யார சொல்றீங்க? அதாவது உங்க வீட்டு மேல நீங்களே பெட்ரோல் குண்டு வீசுவீங்க, உங்க கார் மேல நீங்களே தீய கொளுத்துவீங்க, உங்க கட்சிக்காரன் நீங்களே அடிச்சு கொண்டு போடுவீங்க, உங்க நீங்க சாமி சாமின்னு சொல்ற சாமி கோயிலுக்குள்ளேயே பண்ணி இறைச்சி தூக்கி போட்டுட்டு சண்டையை கிளப்பி விடுவீங்க. அது ஏன் சுண்ணத்து பண்ணிட்டு போய் நீங்க மகாத்மாவை சுட்டு கொள்ளுவீங்க. இதெல்லாம் உங்க வரலாறா இருக்கும்போது நாங்க என்ன பார்க்க வேண்டியிருக்கு? இன்னைக்கு நடத்துறது நீங்க நாடகம் தான். இதுதானே உங்க நாடகம், இதுதானே உங்களுடைய பின்புலம் வரலாறு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய வரலாறு இதுதானே சார். சரி, அங்கே களத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கிட்ட கேட்டுரும். நான் அரவிந்த் குணசேகரன்ட்ட கேட்டுட்டு நான் வர்றேன். என்ன நடந்துச்சுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்போ மாறி மாறி குற்றச்சாட்டுகளும் அதே போல் புகார்களும் இருக்கக்கூடியதாக இருக்குது. ரெண்டு தரப்புலையும் புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்றைய நிகழ்வு சொல்லுங்கள். அம்பேத்கர் பற்றி சர்ச்சை மற்ற விஷயங்கள் நிறைய பேசியிருக்கோம். சூர்யா பேசுவார், அதுக்கு பிறகு மற்றவங்க கருத்து கேட்குறேன். இன்றைக்கு நாடாளுமன்ற வளாகத்தில் என்ன நடந்துச்சு? பொதுவாக எதிர்க்கட்சிகள், இந்தியா கூட்டணியை சார்ந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அனைவருமே கடந்த இந்த குளிர்கால கூட்டத்தொடர் ஆரம்பித்த தேதியிலிருந்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்றைய தினமும் அந்த போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்தார்கள். இன்றைய தினம் போராட்டமானது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் கருத்துக்கள், அம்பேத்கருக்கு எதிரான அமித்ஷாவின் கருத்துக்களுக்கு கண்டனத்தை தெரிவித்து அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தான் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தங்களுடைய போராட்டத்தை இன்றைய தினம் துவக்கினார்கள். இன்றைய தினம் அம்பேத்கர் சிலையிலிருந்து, நாடாளுமன்ற வளாகத்திலே அம்பேத்கர் சிலை இருக்கிறது. முன்பு அந்த சிலை முன்னால் இருந்தது, தற்போது அந்த சிலை சற்று இடம் மாறி இருக்கிறது. அந்த இடத்திலிருந்து அவர்கள் பேரணியாக அந்த இடத்தில் நின்று அனைவரும் ஒன்று கூடி அங்கிருந்து பேரணியாக நடந்து வருகிறார்கள். அந்த விஷுவலை தான் நம்ம ஸ்கிரீன்லயும் நம்ம பாக்குறோம். சோ இப்படிதான் அங்கிருந்து அந்த ஓல்டு பார்லிமெண்ட், இப்ப நம்ம ரைட் சைட்ல பார்க்கறது ஓல்டு பார்லிமெண்ட், அந்த ஓல்டு பார்லிமெண்ட்ல இருந்து அப்படியே நடந்து வராங்க. புது பார்லிமெண்ட் உள்ள என்ட்ரி அவருக்காக இந்த ஒரு பேரணியாக நீங்களே பாத்தீங்கன்னா லைன்ல எல்லாம் நடந்து வருவாங்க. இது எதுவுமே ஒரு அன்ரூலி எல்லாம் கிடையாது. ரொம்ப ஒரு வரிசையாக அவர்கள் நடந்து வருகிறார்கள். அதனை தொடர்ந்து அதாவது எப்பவுமே வந்து போராட்டம் 10:30 மணிக்கு ஆரம்பிக்கும். 11 மணிக்கு ஹவுஸ் ஆரம்பிக்கும் போது லோக்சபா ப்ரொசீடிங்ஸ், ராஜ்யசபா ப்ரொசீடிங்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 10:30 மணில இருந்து போராட்டத்தை முடித்துக் கொண்டு 11 மணிக்கு இது அவைக்குள்ள போவாங்க. சோ அப்படிதான் அவர்கள்லாம் அந்த பேரணியாக அப்படியே நாடாளுமன்ற வளாகத்தை நோக்கி நடக்கிறார்கள். இன்றைய தினம் மக்கர் திவார், அதாவது நாடாளுமன்றத்தில் உள் நுழைவாயிலுக்கு அந்த பேர் வந்து மக்கர் துவார்ங்கிற ஒரு பேர் இருக்கு. அந்த இடத்துல இன்றைய தினம் பாஜக உறுப்பினர்களும் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். இதுல என்ன விசித்திரம்னா, கடந்த டிசம்பர் 4ஆம் தேதி இதே பாஜக உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு எதிராக மக்களவை தலைவர் ஓம் பிர்லாட்ட ஒரு புகாரை வைக்கிறார்கள். அதாவது நீங்க அந்த விஷுவல பார்க்கலாம். இந்த விஷுவல நின்றுக்க வந்து பாஜக உறுப்பினர்கள் நாடாளுமன்ற வளாகத்திற்கு உள்ள செல்லக்கூடிய அந்த நுழைவாயில அவர்கள் நின்று போராட்டம் நடத்துறார்கள். டிசம்பர் 4ஆம் தேதி இதே பாஜக உறுப்பினர்கள், எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இது போல இந்த இடத்துல நின்று போராட்டம் நடத்துவதால் எங்களால் உள்ள போக முடியல, இனிமேல் யாரையுமே அங்க போராட்டம் நடத்தக்கூடாதுன்னு ஓம் பிர்லாட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஓம் பிர்லா இது ஒரு ரூலிங்கா சொல்றார், ஹவுஸ்ல சொல்றார், யாருமே இனிமேல் மக்கர் திவார் முன்னாடி இருந்து போராட்டம் நடத்தக்கூடாது, யாரையும் உள்ள நுழைவதை யாரும் தடுக்க கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் போடுறார். அதனை தொடர்ந்துதான் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளியில இருந்து போராட்டத்தை ஆரம்பிச்சுட்டு வராங்க. சோ அப்படி வரும்போது இன்றைய தினம் ஸ்பீக்கர், லோக்சபா ஸ்பீக்கரோட உத்தரவை இன்றைய தினம் மீறினது பாஜக உறுப்பினர்கள் தான். ஏன்னா அவங்க தான் நுழைவாய்க்கு முன்னாடி நின்று போராட்டம் பண்றாங்க. சோ அப்ப உள்ள போகும்போதுதான் இந்த தள்ளுமுள்ளு நடந்திருக்கு என்பதுதான் குற்றச்சாட்டு. இரண்டு தரப்பிலும் பாஜக உறுப்பினர்கள் என்னங்கிறாங்கன்னா, காங்கிரஸ் உறுப்பினர்கள் குறிப்பாக ராகுல் காந்தி வந்து 2 பாஜக உறுப்பினர்களை தள்ளிவிட்டார் என்பது குற்றச்சாட்டு. காங்கிரஸ் உறுப்பினர்களை பொறுத்தவரை பாஜக உறுப்பினர்கள் தான் எங்களோட வழியை மறைச்சு நின்று எங்கள்கிட்ட வந்து சண்டை போட வந்தாங்க, அதில் தான் இந்த ஸ்கஃபுல் நடந்துச்சுங்கிறதா இரண்டு தரப்பு குற்றச்சாட்டும் கூட. இது வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியே வந்தாதான் நமக்கு தெரியும் எக்ஸாக்டா என்ன நடந்துச்சுன்னு. ஆனால் இன்றைய தினம் பிரைமா ஃபேசியா நுழைவாயிலை மறைத்து நுழைவாயிலுக்கு உள்ள உறுப்பினர்கள் உள்ள போகாம தடுத்து நிறுத்தின யாதுங்கிறது உங்க ஸ்கிரீன்ல நீங்க ஒரு 1 செகண்டுக்கு முன்னாடி நீங்க காமிச்ச அதே விஷயம்லயே வந்துடும். அதே போல இதற்கு முன்னாடி எஸ்ஜே சூர்யா ஏதோ ராகுல் காந்தி அட்மிட் பண்ணதா ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தார். ஆனா அது வந்து பொய், அது உண்மை கிடையாது. அதை ஃபேக்ட் செக், ஆஜ் தக்குங்கிற ஒரு நிறுவனம் அதை ஃபேக்ட் செக்கும் பண்ணியிருக்காங்க. ராகுல் காந்தி எந்த இடத்துலயும் ராகுல் காந்தி அட்மிட் பண்ணல. பொதுவா ஐடி செல் வந்து எந்த வீடியோ எப்படி வேணா எடிட் பண்ணி சொல்லலாம். ஆனா இந்த மாதிரி பொறுப்பு மிக்க நபர்கள் இது போல ஒரு டிவி விவாதங்கள்ல இது போன்ற ஒரு தவறான கருத்தை முன்வைக்க கூடாது. அது ஃபேக்ட் செக் பண்ணப்பட்டிருக்கு. ராகுல் காந்தி எந்த இடத்துலயும் அதை அட்மிட் பண்ணல. சுப்ரியா ஸ்டேட் அதை போட்டிருக்காங்க. ஆஜ்தக்கோட ஃபேக்ட் செக் அவங்களும் அதை ஃபேக்ட் செக் பண்ணிருக்காங்க. ராகுல் காந்தி அட்மிட் பண்ணி. ரெண்டு தரப்பினுடைய புகார்களும் எந்த அளவுல இருக்கு? ஒன்னு காவல்துறை புகாரா இருக்கு, இன்னொன்னு சபாநாயகர் கிட்ட புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதோட ஸ்டேட்டஸ் என்ன இப்போ அரவிந்த்? பாஜக உறுப்பினர்கள் அனுராக் தாக்கூர் தலைமையில பன்சுரி ஸ்வராஜ் இந்த மூவர் போய் பாஜக சார்பில்
பார்லிமெண்ட் ஸ்ட்ரீட் சன்சத் மார்க்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கம்ப்ளைண்ட் தான். ஏன்னா ராகுல் காந்திக்கு எதிராக அட்டெம்ப்ட் டு மர்டர், கொலை முயற்சி அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்றதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதை தாண்டி காசிங் கிரீவியஸ், வாலண்டரி காசிங் ஹர்ட், அதே மாதிரி கிரீவியஸ் ஹர்ட், கிரிமினல் இன்டிமிடேஷன் சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கொடுத்திருக்காங்க. அது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று இரவுக்குள்ளாக ராகுல் காந்திக்கு எதிராக அது ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல காங்கிரஸ் உறுப்பினர்களும் ஒரு சில கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதுல என்ன ஸ்டேட்டஸ் நமக்கு தெரியல. 2 தரப்புமே பார்லிமெண்ட் ஸ்ட்ரீட் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இது அதை தாண்டி பாஜக சார்பில் ராகுல் காந்திக்கு எதிராக பிரிவிலேஜ் மோஷன் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. காங்கிரஸ் உறுப்பினர்களை பொறுத்தவரை நான் முன்பே சொன்னது போல டிசம்பர் 4ஆம் தேதி லோக்சபா ஸ்பீக்கர் ஒரு ரூலிங் சொல்றாரு, யாருமே அந்த என்ட்ரி கேட்ல போராட்டம் பண்ணக்கூடாதுன்னு. சோ அந்த என்ட்ரி கேட்ல போராட்டம் பண்ணி எங்களை உள்ளே நுழைவதை தடுத்தார்கள் என பாஜக உறுப்பினர்களுக்கு எதிராக காங்கிரஸ் உறுப்பினர்களும் இந்தியா கூட்டணி உறுப்பினர்களும் ஒரு புகாரை லோக்சபா ஸ்பீக்கர்ட்ட கொடுத்திருக்காங்க. ஓகே, பேசலாம். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன் நான். திரு ராம்கி, பிரச்சனைகளிலிருந்து மடைமாற்றுவதற்காக இந்த வேலையை எடுக்கிறாங்கன்னு இன்னைக்கு ராகுல் காந்தி அதுக்கு பிறகு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புலேருந்து சொல்கிறாரு. திரு அமித்ஷா அவர்கள் மீதான அம்பேத்கர் குறித்த சர்ச்சை, அதானி எல்லாத்தையும் சொல்லிட்டு இதிலிருந்து திசை திருப்புவதற்காகத்தான் இதெல்லாம் நடத்துகிறாங்கன்றாங்க. எப்படி அதான் அவங்க தலைப்போட்டே நான் வந்துடுறேன். இது இந்த திசை திருப்பல் அப்படிங்கிறத நம்ம அரசியலாக தான் பார்க்கணும். அது டெல்லியில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலையும் தான் நடந்துட்டு இருக்கு. பதுங்கு குழியில் பதுங்கி கிடக்கும் எடப்பாடி அவர்களை கண்டால் யாரோன்னு கேட்டு சொல்லுங்கள், அண்ணல் அம்பேத்கர் யார் என்று அவருக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சட்டத்துறை அமைச்சர் எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். இது என்னன்னா, இப்போ உள்ளூர் பிரச்சனைகள் இப்போ தமிழ்நாடு குப்பை தொட்டியாக ஆயிடுச்சு இருக்கா அப்படின்லாம் எடப்பாடி அவர்களுக்கு அறிக்கையெல்லாம் கொடுக்கும்போது அதை பற்றினா ஒரு பெரிய பதில் அறிக்கையெல்லாம் இல்லை. இன்றைக்கி திருப்பாயம் ஒரு உத்தரவு கொடுத்துருக்குது, எப்படி இவ்வளோ செக் போஸ்ட்டை தாண்டி இவ்வளோ வந்தாங்க. அது மாதிரி உள்ளூர் பிரச்சனைகள் பெரிய விஷயமா விவாதிக்கப்படுற நேரத்தில் இந்த விஷயத்தை ரொம்ப உணர்வு விதமாக அணுகி ஒரு பிரச்சனையை டைவர்ட் பண்ணுறதுல திமுக தொடர்ந்து அதை பண்ணிட்டு இருக்காங்க. பாமகவுக்கு என்ன அதில் தேவை? நான் வரேன். இல்லை, எல்லா கட்சிகளுமே அது அடிப்படையில் நீங்கள் கொள்கைன்னு பேசும்போது கொள்கை ரீதியாக இந்த மாதிரி இல்லை சார், நீங்கள் சொல்கிறதுல அம்பேத்கர் பிரச்சனை, அம்பேத்கர் அந்த சர்ச்சை, அமித்ஷா அவர்கள் அப்படி பேசியிருக்கிறார் அப்படிங்கிற இடத்துல இருந்து, குற்றச்சாட்டுல இருந்து மருத்துவர் ராமதாஸ் அதை கண்டிக்கிறேன்கிறாரு. அவர் கூட்டணியில் தான் இருக்கிறாரு. அவருக்கும் தமிழ்நாட்டுடைய மற்ற பிரச்சனைகள்லாம் இருக்குது, அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாரு, இதுக்கும் ரியாக்ட் பண்ணுறாருங்கும் போது அம்பேத்கரை தவிர்க்க முடியாது அப்படிங்கிற இடத்துல இருந்து தானே தமிழ்நாட்டினுடைய பிரேமலதா அவர்கள் உட்பட எல்லாருமே அறிக்கை கொடுக்குறாங்க. அதே அந்த ஃபர்ஸ்ட் கவுண்ட் எல்லாரும் எதிர்பார்த்தது தான். எல்லாருமே எல்லா அரசியல் கட்சியிலுமே அதை பதிவு செய்திருக்காங்க. அதிமுகவும் பதிவு செய்திருக்குது. ஆனால் அதை தாண்டி எடப்பாடி எங்கே போனீங்க, நேற்று விஜய் கூட விஜய் ஏன் ஒரு பதில் சொல்லல அப்படின்லாம் திமுக தேடுறது, இதுதான் ஒரு டைவர்ஷன் பார்த்து. எடப்பாடி பழனிசாமி என்ன பதில் சொல்லிருக்காரு இன்னைக்கு? இல்ல, அவங்க பொதுவாக தான் அவங்க சொல்லியிருப்பாங்க ஒழிய நான் சொல்றேன் ஒரு கட்சி சார்பாக ஒரு பதில் அளிக்கிற ஒழிய அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு நாங்க எதிர்ப்பது மூலம் அதுக்கு அதை விட ஆக்ரோஷமாக எதிர்க்கணுங்கிற நீங்க தான் எதிர்பார்க்குறீங்க. ரெண்டாவது விஷயம், இது திமுக பார்த்து காங்கிரஸ் கத்துரு. இப்ப நீங்க காங்கிரஸ், கர்நாடகா காங்கிரஸ் என்ன பண்ணுதுன்னா, சட்டமன்றத்தை வெளிநடப்பு செய்து அவங்க வெளியில போய் போற ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் வெளில வந்து உட்காந்து, முதல்வர் உட்பட வெளில வந்து உட்காந்து அமித்ஷா பதவி விலகுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் தான் அரசியல். நான் சொல்றேன் இன்னைக்கு என்ன பண்றாங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சுன்றீங்க? தமிழ்நாட்டில் போராட்டம் நடக்குது. நான் என்ன சொல்றேன், இதெல்லாமே அரசியல் தான். இதை ஏன் உணர்வு நடத்தணும்ன்றீங்களா வேணான்றீங்களா? நான் என்ன சொல்றேன், நீங்க யாரும் ஒரு நிமிஷம் அவர் முடிவு என்ன சொல்ல வராரு கேட்டு வந்துடுறேன். நீங்க இது டெல்லியே மையம் கொண்டிருக்கிற புயல். ஆமா, நீங்க அங்க டெல்லி மட்டுமே இல்ல சார், அம்பேத்கர் ஏன் டெல்லியோட சுருக்குறீங்க? இல்ல, அங்க விஷயம் நீங்க இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அமித்ஷா அவர்கள் அவர் பேசும்போது அவர் ஹிந்தியில தான் பேசினார். அதோட முழு டெக்ஸ்ட் நமக்கு வரல, கொடுத்துருக்காங்க. நான் கொடுக்குறேன். இல்ல, டெக்ஸ்ட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதுவும் ஹிந்தியில தான் இருந்தது. இல்ல சார், அதுக்கப்புறம் எல்லா ஊடகங்கள்லயும் தமிழ் படுத்தி ஆங்கிலத்துல எல்லாமே வந்திருக்குது. அவங்களே ஆங்கிலத்திலயும் கொடுத்துருக்காங்க. டெக்ஸ்ட் ஆஃப் அமித்ஷா speech in text of Amit Shah ji's statement on Ambedkar ji in parliament. வேணா உங்களுக்கு அனுப்புறேன், இங்கிலீஷ்ல கொடுத்திருக்காங்க. இது அபிஷியல் ஸ்டேட்மென்ட் வந்திருக்குது. இல்ல, பெருமளவு தமிழ்நாட்டு மக்களை போய் சென்றடையாத ஒரு செய்தி அது. அம்பேத்கர் இல்ல, இது என்ன பேசினா, அமித்ஷா என்ன பேசினா நீங்க சொல்லுங்க திரும்ப. இப்ப அமித்ஷா அவர் என்ன பேசினார்? அமித்ஷா பேசினது அவரே என்ன மறுக்கிறார்? இல்ல, அமித்ஷா பேசினதுல ரெண்டே லைன் நாங்க முதல்ல சொல்லிடுறோம். அம்பேத்கர் 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 இப்படியே பேரை சொல்லிட்டே இருக்கீங்களா, இதுல உங்களுக்கு என்ன வந்து கொண்டாடுது? இதுதான் அவர் கேள்வி. அம்பேத்கரை நாங்க திரும்ப திரும்ப சொல்றதுல அவருக்கு இல்ல, நான் வேணா உங்களுக்கு சொல்றேன். இவங்க என்ன அப்ஜெக்ஷன் எதிர்க்கட்சிகள்னா, அம்பேத்கரை
ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டா மாத்திரீங்க அப்படின்னு ஒன்று சொல்றாரு. ரெண்டாவது அம்பேத்கர்னு சொல்றதுக்கு பதிலாக கடவுள் பேரை சொல்லியிருந்தாலும் சொர்க்கத்துக்கு போயிருக்கலாம் அப்படிங்கிற இந்த ரெண்டா அவங்க வந்து அம்பேத்கரை என்ன விதமா நீங்க பாக்குறீங்கன்னு விமர்சனத்தை எடுத்து வராங்க. அதுதான் எஸ்.ஜி. சூர்யா சொன்னாரு. 15 நிமிஷம் அவர் வந்து அம்பேத்கருடைய கொள்கைகளை பத்தியும் காங்கிரஸ் அதுல எங்க முரண்பட்டது பத்தியும் சொன்னாரு. இதை இந்த ஏரியாவை மட்டும் வச்சுட்டு அவங்க பிரச்சனை ஆக்குறாங்க, திசை திருப்புறாங்கன்னு அவர் சொல்றாரு. இப்போ அவர் அம்பேத்கரை பற்றி திரு அமித்ஷா என்ன சொன்னார்னு நேற்றும் இன்றும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவுடைய தலைவர்களும் தெளிவா பேசிட்டு இருக்காங்க. எல்லா ஊடகங்களையும் வந்திருக்குது. எதுவுமே வரலன்னு நீங்க சொல்ல முடியாது. இதை விட தாண்டி என்ன வேணும்னு கேட்கிறேன். என்ன எதிர்பார்க்கிறது? எதனால வந்து நம்முடைய திமுக தலைவர்கள் நீங்க அம்பேத்கரை குறித்து என்ன ஆக்ரோஷமா பொங்கி எழுணும், பாஜக எதிராக பொங்கி எழுணும் என்ன எதிர்பார்க்கிறார்கள் அப்படிங்கிறத கேட்கிறேன். ஏன் இப்படி ஒரு காட்டமான அறிக்கை சட்டத்துறை அமைச்சர்ல இருந்து வர வேண்டிய அவசியம் என்ன? 2 டிமாண்ட் தான் சார் எதிர்க்கட்சிகள் வைக்கிறாங்க. திமுகன்னு இல்ல, இந்தியா கூட்டணி 2 டிமாண்ட் வைக்குது. ஒன்னு அவர் ராஜினாமா பண்ணணும், இன்னொன்னு அவர் மன்னிப்பு கேட்கணும். இது அவங்க டிமாண்ட். அதுல நியாயம் இருக்கா இல்லையா அவங்க பேச போறாங்க. இல்ல இந்தியா கூட்டணியில எல்லா கட்சியோட டிமாண்ட் அதுதான். மாயாவதி என்ன சொல்றாங்க, அமைச்சர் அமித்ஷா வந்து பதவி விலகுன்னு சொல்லிட்டு அதே நேரத்தில் காங்கிரஸை நாங்க என்னால் நம்ப மாட்டோம், காங்கிரஸ் பல நேரங்கள்ல அம்பேத்கரோட இருட்டடிப்பு செய்ததுன்னு சொல்றாங்க. சோ மாயாவதியோட குரலும் முக்கியமான குரல். எல்லா தலைவர்களும் எல்லாருமே பேசக்கூடிய விஷயம் தான். மம்தா அவர்களும் பேசியிருக்காங்க, அரவிந்த் கெஜ்ரிவாலும் பேசியிருக்காங்க. நான் அதுல எந்த மறுப்பு சொல்லல, தவறு சொல்லல. ஆனா அதை வந்து உக்கிரமா ஒரு ஆக்ரோஷமாக கொண்டு செல்லக்கூடிய வேண்டிய தேவை தமிழ்நாட்டிலேயே வந்து கர்நாடகால சட்டமன்ற உறுப்பினர்கள் அம்பேத்கர் படத்தோட உள்ள சட்டமன்றத்துக்குள்ளே ஏன் இல்லன்றீங்க? எனக்கு புரியலையா? ஒரு அடையாள எதிர்ப்புங்கிறது சரி, நீங்க சட்ட உங்களுடைய ஆளுங்க சார் அம்பேத்கர் மீதான விமர்சனம் நடந்திருக்குது. அம்பேத்கரை அவர் அவமதித்து விட்டார்னு அவங்க நம்புறாங்க. ஆமா சார், அவங்க நம்பிக்கையில தான் சார் ஒரு விஷயத்தை அணுகுவாங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கு நீங்க அடையாள எதிர்ப்பு தான் காமிக்கணும்னு நீங்களும் நானும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஆளுங்கட்சியில இருக்கும்போது ஆளுங்கட்சிக்கு ஒரு பொறுப்பு ஒன்று இருக்குல்ல. நீங்க எப்படி ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் எப்படி வெளிநடப்பு செய்யறத மக்கள் எடிவா பாப்பாங்க. எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்யறத இந்த ஒரே கேள்வி நீங்க சொல்றது ரைட்டு. அவ்வளவு பொறுப்புள்ள பாஜக மட்டும் ஏன் வெளியே வந்து ஆட்டம் முடிச்சு? ஏங்க நீங்க மாநிலத்துல நாங்க அம்பேத்கரை உட்கார வச்சிட்டு இருக்கிறது உங்களுக்கு வந்து அரசியல். நான் கேக்குறது பாராளுமன்றத்துல ஆளுங்கட்சியாக இருக்கிற பாஜகவிற்கு அங்க தர்ணா நடத்த வேண்டிய அவசியம் என்ன வந்து? பாராளுமன்றத்தில் அவசியம் என்ன வந்து? பிரதமர் அவர்களோ உள்துறை அமைச்சரோ வெளில வந்து தர்ணால உட்கார்ந்தா நம்ம அதே வசதி அவர்கள் மீது என்ன முதலமைச்சர் உட்கார்ந்து முதல்வர் வந்திருக்காரு. சீதாராமன் நான் சொல்றது இங்க நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து இதை ஏன் வந்து ரொம்ப ஆக்ரோஷமா இப்ப அப்படி பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால என்ன நடந்திருக்கு? காங்கிரஸ் அலுவலகங்கள் மேல தாக்குதல் நடக்குது. இப்ப அது வந்து அந்த ஆக்ரோஷம் வேணுமா? நீங்க அடையாள எதிர்ப்பை காமிக்கலன்னு சொல்லலாம். இல்ல நான் என்ன சொல்றேன், எதிர்ப்பு எல்லாரும் பதிவு செய்யப்படுகிறது. நீங்க ஏன் அதை உள்ளூர் பிரச்சனையை மறக்கடிக்கும் விதமாக இதுக்கு ஒரு உள்ளூர் பிரச்சனை என்னத்தை மறக்கடிக்கிறோம்? எடப்பாடி அவர்கள் இப்ப என்னத்தை மறக்கடிக்கிறோம்? இந்த தமிழ்நாடு ஒண்ணுதான் சார். எங்க கேள்விக்கு ஒரே ஒரு கேள்விதான். தமிழ்நாடு அவங்க என்ன இல்ல நேத்து கூட அவருடைய ஜெயக்குமார் அவர்கள் பேட்டி கொடுக்கும்போது சொல்றாங்க, நாங்க இனிமேல் பாஜகவை முழு மூச்சாக எதிர்ப்போம் அப்படின்னு. இப்போ அம்பேத்கரை பத்தி உள்துறை அமைச்சர் பேசுனது அப்படியே எல்லாருக்கும் இருக்கு. உங்க கருத்து என்ன? நீங்க ஒண்ணுக்கு நீங்க உங்க ஆக்ரோஷம்லாம் எங்களுக்கு தெரியும். அதிமுக ஆக்ரோஷம் எங்களுக்கு தெரியும். நீங்க ஆக்ரோஷம் இல்ல, உங்க கருத்து என்னன்னு கூட சொல்லாம போய் பழகிட்டீங்களேங்கற என்ன தப்பு? கருத்து அவங்க சொல்லிட்டாங்க. நீங்க என்ன சொல்லிருக்காங்க? பாஜக உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? பாஜக யாரு என்ன சொல்லிருக்காங்க? அதிமுகல இருந்து யாரு என்ன சொல்லிருக்காங்க? அத மட்டும் ஒருத்தரா பேசுங்க. பாஜகவை ஆக்ரோஷமா எதிர்க்குது நீங்க தான் இருக்கீங்களா? அப்புறம் உங்களை விட அதிகமா எதிர்க்குன்னு ஏன் எதிர்பார்க்கறீங்க? சார் இந்த மண்ணுல 2 பேர் தான் சார் எதிர்க்கறாங்க. எல்லாரும் எதிர்க்கறாங்க. சார் உங்க ஸ்டேட்மென்ட் நீங்க சொன்னீங்க அதிமுக என்ன ஸ்டேட்மென்ட் சொல்லி இந்த விஷயத்துல இல்ல நான் அதை தாண்டி நான் இப்ப என்ன கேக்குறேன்னா, ஓகே நீங்க வந்து திமுக இதை எந்த அளவுக்கு என்ன டிகிரியில எதிர்க்கிறாங்க அல்லது காங்கிரஸ் அல்லது இந்தியா கூட்டணி எதிர்க்கிறாங்க, அதுதான் முக்கியம். இல்ல அதுக்குள்ள போறீங்க. நான் என்ன கேட்கிறேன், முதல் கேள்வி அதுக்குள்ளே வரேன். இப்ப அம்பேத்கர் பற்றி அமித்ஷா அவர்கள் பேசியதுங்கிறது அவரை அவமதிப்பதாக இருக்கிறதா, அவரை குறைச்சு மதிப்பிடுவதா இருக்குதா, அதை எப்படி பாக்குறீங்க? அதை தெளிவுபடுத்துறீங்கன்னா அப்புறம் பேசுங்க. இந்த விஷயம் வந்து நிறைய ஏகப்பட்ட வெர்ஷன் வருது. நீங்க உங்க வெர்ஷன் என்னன்னு சொல்லிட்டு அதுக்கு மேல நம்ம பேச அவர் வந்து ஏதோ ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. அம்பேத்கர் சொல்லிட்டு அவர் ஒரு சலிப்பான டோன் தான் சொல்றாரு. அவர் எதுக்கு எடுத்தாலும் நேருவையே முன்னிலைப்படுத்துகிறீங்களே அப்படின்னு ஒரு செழிப்பான ஒரு டோன் எப்போதும் பாஜக வந்து வரும். அந்த மாதிரி டோன்ல அமித்ஷா சொன்னா நிச்சயமா கண்டிக்கப்பட வேண்டியது. அதை சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, இவ்வளவு தூரம் ஒரு அவர் அம்பேத்கர் ஒரு கோஷமா மந்திரமா ஜெபிக்கிறீங்களே, அப்படி என்ன தப்பு நீங்க பண்ணிட்டீங்கன்னு காங்கிரஸ் கேட்கிறாரு. அப்ப இவ்வளவு தூரம் தப்பு பண்ணிட்டீங்க மாதிரி நீங்க தொடர்ந்து அதை பேசுறதுக்கு காரணம்னா நீங்க கடந்த காலங்களில் நிறைய தப்பு பண்ணிட்டீங்க அப்படிங்கிற சொல்றாரு. ஏன்னா நீங்க பாருங்க, இந்த கூட்டத்தொடர் வந்து ஆரம்பிக்கும் போது ராஜ்நாத் சிங் அவர்கள் ஆரம்பிச்சதுல இருந்து அமித்ஷா முடிக்கிற வரைக்கும் அவர் முன்வைக்கிற எல்லா விஷயமே ரொம்ப ஃபேக்சுவல் நிறைய தான் போட்டுருக்காங்க.
1951 பொது தேர்தல் நடப்பதற்கு முன்னாடியே செய்யப்பட்ட திருத்தங்கள் அதுல இருந்து ஆரம்பிச்சு 77ல வந்து எமர்ஜென்சி காலத்தில் நடந்த திருத்தங்கள் வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்திலையும் எந்த அளவுக்கு காங்கிரஸ் அந்த அரசியல் சாசனத்தை தன்னுடைய அரசியலுக்காக பயன்படுத்திங்கிறத ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்றேன். இதற்கு கவுண்டர் கொடுக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கா? காங்கிரஸ் இருக்கு. காங்கிரஸ் கொடுத்துருக்காங்கன்னா இல்ல. பிரியங்கா என்ன சொல்றாங்க, அந்த இதெல்லாம் பார்க்கும்போது மேக்ஸ் கிளாஸ்ல உட்கார்ந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப யார் தான் காங்கிரஸ் தரப்புல இருந்து யார் தான் பதில் சொல்லுவார்? இல்ல மல்லிகார்ஜுன கார்கே கொடுத்திருக்காரு. அவர் சொன்னதெல்லாம் என்ன? அவர் மல்லிகார்ஜுன கார்கே அவருடைய ஸ்டேட்மென்ட் நான் இப்ப தர்றேன். அதாவது இன்னொரு முக்கியமான ஒன்னு சொல்லிறேன் ராம்கி. அதாவது இல்ல நான் சொல்றேன் ஒன்னு சொல்லிறேன். திசை திருப்பல்ல 1900 நீங்க பதறீங்க. இந்தியா கூட்டணி இல்ல அரவிந்த் குணசேகரன் குறுக்கிட ஒரு கேட்டு வந்தற நான் பீட்டர்ட்டே கேட்கலாம். அரவிந்த் எஸ் இல்லையா, அது லோக்சபால பிஎம் பேசினதுக்கும் ராகுல் காந்தி அதுக்கு முன்னாடி பேசியிருக்காரு, ராஜ்நாத் சிங் பேசினதுக்கு பிரியங்கா காந்தி பேசியிருக்காங்க. எல்லா கட்சியில இருந்தும் இந்த கான்ஸ்டிடியூஷன் டே 75th இயர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்ல தான் எல்லா தரப்பும் பேசியிருக்காங்க. இப்போ காங்கிரஸ் மடைமாற்றம் செய்யறாங்கன்னா பாஜக ஏன் நேரு பத்தியே பேசிட்டு இருக்காங்க? அது மடைமாற்றம் கிடையாதா? இன்னைக்கு என்ன நடக்குது? கடந்த 10 ஆண்டுகள்ல பாஜக எத்தனை முறை கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கிறார்கள் என்பதுதான் எதிர்க்கட்சிகள் கேள்வியா முன்வைக்கிறாங்க. அதே போல இதுக்கு முன்னாடி சொன்னாங்க 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக மக்களை திசை திருப்பி மக்கள்கிட்ட வந்து ஒரு பொய்யான கருத்தை கொடுத்து பாஜக கான்ஸ்டிடியூஷன் அரசியல் சாசனத்தை திருத்தி விடுவார்கள் என்ற ஒரு பொய்யான தகவலை பரப்பி இந்த தேர்தலில் வெற்றி பெற்று விட்டார்கள் என்ற இந்த தேர்தலில் இவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. மார்ச் 10 நினைக்கிறேன், if I'm not wrong, மார்ச் 10 2024 அனந்த்குமார் ஹெக்டேன்னு சொல்லி கர்நாடகால இருக்கிற பாஜக எம்பி அவர் பேசியிருக்காரு. எங்களுக்கு வந்து 2/3 மெஜாரிட்டி கொடுங்க, கொடுத்தா நாங்க கான்ஸ்டிடியூஷனை நாங்க வந்து இது பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கு பாஜகவே அவர்கிட்ட கூப்பிட்டு விளக்கம் கேட்டாங்க, நீங்க எப்படி அதை பத்தி பேசலாம் அப்படின்னு. சோ பாஜக தலைவர்கள் சொன்ன கருத்தை தான் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எடுத்துட்டு போனாங்க. அரசியல் சாசனத்தை மாற்றிடுவார்கள் அப்படிங்கிற பிரச்சாரத்தை தான் காங்கிரஸ் முன்வைத்தது. அரசியல் சாசனத்தை திருத்தங்கள் செய்துவாங்க கூட சொல்ல, அந்த கிளாரிட்டி கூட அவங்க கொடுக்கல. அவங்க அந்த வாய்ப்பை அழகா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார்கள். கொடுத்துட்டு இது வந்து இந்தியா பாரத்ங்கிற பேரை மாத்திடுவாங்க, ரிசர்வேஷனை கேன்சல் பண்ணுவாங்க அப்படிங்கிற பிரச்சாரம் நன்றாகவே எடுபட்டது. அதனாலதான் பார்டர்ல பாஸ் பண்ணி காங்கிரஸால 99 இடங்கள் பெற முடிந்தது. இது உண்மை. அதை தொடர்ந்து அவங்க பண்றாங்க. இது சக்சஸ் ஃபார்முலா. இது இன்னும் அடுத்த 5 ஆண்டுகள் நீடிக்க போகிறது. இது இனிமே நடக்க போது ரிசர்வேஷன் பாலிடிக்ஸ் தான். அது வந்து அதுல வந்து எது மறுப்பு இருக்குல்ல. ஆனா நீங்க சொல்றது வந்து ஒரு பொய் பிரச்சாரம்னா அதுக்கு அவங்க கவுண்டர் கொடுப்பாங்களா, அதுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. அந்த விளக்கமாக பாஜக இதை பயன்படுத்தி கொண்டது இந்த கூட்டத்தொடரை. அதுல இருந்து அவங்க ஒரு ஃபேக்டா கொடுத்துட்டே வராங்க. இதற்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல காங்கிரஸ் இல்லாமல் அதை அந்த கேள்விக்கு சரியான பதில் தராம இந்த போராட்டம் அந்த பிரச்சனையை தொடருங்க நினைக்கிறாங்க. ரிப்பீட்டர் எஸ் கார்த்திகேயன், அதாவது இந்த டான் சிஸ்டத்தை நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும். அதாவது அந்த டேன்ல வந்தீங்கன்னா எல்லாரும் ஒவ்வொருத்தர் பேசுறதுக்கு ஒவ்வொருத்தர் பதில் சொல்ல முடியும். இப்போ நண்பர் ராம்கி வந்து எழுத்தாளர் என்கிற பெயர்ல அவர் வந்து ஒரு நடுநிலையான கருத்துக்களை சொல்வார் என்று சொன்னால் நான் அவரை வந்து அதுக்கு மேல அவரை போய் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனா அவர் இன்று வந்து காங்கிரஸ் கட்சியை வந்து தனிமைப்படுத்தி பலவீனப்படுத்துவதை மாதிரியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமியினுடைய நிலைப்பாட்டை வந்து சரி என்று சொல்வதுதான் இந்த வாதத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்பதை பற்றியும் பேசுகிறார். அதை சொல்லி முடிச்சுறேன். நீங்க பேசும்போது நான் ஒண்ணுமே பேசல. இது வந்து இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்து என்ன கேட்கிறது சொன்னால், இன்னைக்கு அம்பேத்கர் வந்து ஒரு நேஷனல் ஐகான். அவர் வந்து இந்த தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியலின பழங்குடி மக்கள் மட்டுமல்ல, சமூக நீதியை கொண்டாடுகின்ற லிபரல் பாலிடிக்ஸ், அதாவது ஒரு சமத்துவமும் சமூக நீதியும் சகோதரத்துவமும் வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் கொண்டாடப்படுகின்ற ஒரு மகத்தான ஆளுமை. அந்த மகத்தான ஆளுமையை வந்து உள்துறை அமைச்சர் கொச்சைப்படுத்தி பாராளுமன்றத்தில் பேசுகின்ற போது இந்தியாவிலே இருக்கின்ற அனைத்து கட்சிகளுடைய நிலைப்பாட்டுகளையும் என்னங்கிறத தெரிவதற்கு எல்லோரும் முயற்சிப்பது வந்து இயற்கைதான். இப்ப மாயாவதி வந்து அம்பேத்கரை பற்றி அமித்ஷா சொன்னதை கண்டிக்கின்ற அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியை அவர் சாடுகிறார். அது அவருக்கு இருக்கிற உரிமை. அதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி இதை பற்றி என்ன நினைக்கிறார் என்று எதிர்க்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் கேட்பது வந்து மிக நியாயமான கேள்வி. அதுக்கு அவங்க தான் பதில் சொல்லணும். அதுக்கு வந்து நீங்க வந்து கேரளாவிலிருந்து குப்பையை கொண்டாடுவதை வந்து நீங்க மறைப்பதற்காக இன்னைக்கு வந்து அம்பேத்கர் இதை வந்து நீங்க வந்து எடுத்துக்கொள்கிறீர்கள் என்று சொல்வது வந்து எந்த விதத்திலையும் நியாயமான ஒரு கோரிக்கை இல்லை. ரெண்டாவது, நீங்க வந்து பெண், இப்ப நம்ம தம்பி சூர்யா அவர்கள் சொன்னாங்க, ஒரு பெண்ணை வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிட்டார் ராகுல் காந்தி,
நான் வந்து அதை வந்து நம்ம தம்பி கான்ஸ்டன்டைன் வந்து ரொம்ப தெளிவாக சொன்னார். அது வந்து ஒரு ஆஃப்டர் தாட்னு சொன்னார். நான் அதை விட்டுறேன். ஆனா பாராளுமன்றத்திற்குள்ளேயே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினர் அந்த மோத்துவா என்கிற பெண்ணை வந்து இதே நிஷ்காந்த் துபே, இன்னைக்கு யார் எந்த நிஷ்காந்த் துபே வந்து இந்த நாகாலாந்து பெண்ணை பற்றி பேசுகிறாரோ அவர்தான் மிக தரக்குறைவான வார்த்தைகளிலே நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயே விமர்சனம் செய்து அதை வந்து பிரதமர் கூட அதை ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை. நீங்க வந்து அவருக்கு வந்து எதை போல அவருடைய பிரிவிலேஜ் கமிட்டியில வந்து அவருக்கு என்ன நடந்தது என்பதையெல்லாம் வந்து அவரே பட்டியலிட்டு இருக்கிறார். அவரிடம் கேட்கப்பட்ட கேள்விகள், அவர் வந்து இரவுல யாரோட இருந்தார், எங்கே பேசினார், எப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் ஒரு பிரிவிலேஜ் கமிட்டியினுடைய சேர்மனே கேட்டார் என்பதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து அதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ரெண்டாவது நான் இன்னொன்னு என்ன சொல்றேன், இன்னைக்கு வந்து சபாநாயகர் வந்து மிக தெளிவான வழிகாட்டுதல் கொடுத்திருக்கிறார். அதாவது இனிமேல் அந்த வாசலில் நின்று யாரும் வந்து போராடக்கூடாது. அப்ப அந்த போராட்டத்தை அந்த உத்தரவை மீறி போராடியவர்கள் நிச்சயமாக பாராளுமன்றத்தினுடைய உரிமை குழுவுக்கு பதில் சொல்ல வேண்டியவர்கள். அந்த நடவடிக்கை எடுக்கப்படுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ரெண்டாவது அமித் மாளவியா இருக்கிறார் பாருங்க, இவர் வந்து நேருவை பற்றி இவர் போட்ட ட்வீட்ஸ் இருக்கு பாருங்க. அவர் வந்து பல பெண்களோடு இந்த நாட்டினுடைய முதல் பிரதமர் இருப்பதை போல போட்டோ போட்டார். அது வந்து பெரிய வைரலா போச்சு. ஆஹா, நேரு வந்து இப்படி வந்து ஒரு மகா மோசமான மனிதரா? கடைசியில பாத்தீங்கன்னா அது எல்லாம் அவருடைய மருமக்கள், அவருடைய பேர குழந்தைகள், அவருடைய உறவினர்கள், இப்படிப்பட்ட பெண்களோடு அவர் வந்து இருந்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக பேசிக் கொண்டிருந்த படங்களை கொச்சைப்படுத்தி போட்டுவிட்டு அந்த படத்தை இந்த ட்வீட்டை போட்டு அழிச்சவர் இந்த அமித் மாளவியா. இவருக்கு இந்த ட்வீட்டை போட்டு அழிக்கிறது என்பது நிரந்தரமான வாடிக்கையான ஹேபிச்சுவல் அஃபெண்டர். இது ஒரு நேரம் ரெண்டு நேரம் இல்ல, இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். இதற்கு வந்து எந்த விதமான நடவடிக்கையும் கிடையாது. இதுக்கு அவர் மேலையும் நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ரெண்டாவது அம்பேத்கரை பற்றி காங்கிரஸ் ஒன்னும் செய்யலன்னு சொன்னாரு நண்பர் ராம்ஜி. நான் அவருக்கு வந்து நான் மிக பணிவோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுவேன். இன்றைக்கு அம்பேத்கரை தேசமும் உலகமும் கொண்டாடுகிறது என்று சொன்னால் அவருடைய பலவிதமான பங்களிப்புக்கு எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நாட்டின் அரசியல் சாசன சட்டத்தை வரையெடுத்து கொடுத்த அந்த வரைவு குழுவினுடைய தலைவராக அவர் இருந்து அதை ஆக்கி தந்தார் என்கிற பெருமைதான். அந்த பெருமையை காங்கிரஸ் கட்சி தான் கொடுத்தது, மகாத்மா காந்தி தான் கொடுத்தார். காங்கிரஸ் கட்சியினுடைய அத்தனை தலைவர்களும் மிகப்பெரிய வழக்கறிஞர்கள். ஜவஹர்லால் நேரு, ராஜாஜி, சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார், சர்தார் வல்லபாய் பட்டேல், பாபு ராஜேந்திர பிரசாத், இவர்கள் எல்லோரும் மிகப்பெரிய வழக்கறிஞராக இருந்தாலும் கூட இந்த பணியை அவரிடம் கொடுக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி நினைத்தது. அவர் ஒரு கட்டத்தில் வந்து அவர் இருந்த அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் இருந்த சீட்டு வந்து பார்ட்டிஷன்ல வந்து பங்களாதேஷுக்கு பாகிஸ்தானுக்கு போயிடுச்சு, மேற்கு வங்க மாநிலத்தில். அதற்கு பிறகு காங்கிரஸ் கட்சி தன்னுடைய உறுப்பினர் ஒருவரை ராஜினாமா செய்ய சொல்லி அந்த இடத்திலே வந்து பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை கொண்டு வந்தது. கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனா மோடி 3 விஷயம் கொடுக்கல இல்ல. அதான் அவர் என்ன சொல்றாரு, ஒண்ணு நீங்க வந்து தோற்கடித்தார்கள், அம்பேத்கரை தோற்கடித்தது காங்கிரஸ் கட்சி, அவருக்கு 2 முறை தோற்கடிச்சாங்க, அப்புறம் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை மறுத்தாங்க, பாரத ரத்னா விருது கொடுக்கல அப்படின்லாம் பிரதமர் மோடி வந்து அம்பேத்கருக்கு எதிராக காங்கிரஸ் இருந்ததுன்னு இந்த விமர்சனங்களை முன்வைக்கிறார். அதாவது நம்முடைய மோடி அவர்கள் வந்து இப்ப கார்த்திகை செல்வன் அவர் எப்படி பேசுறாருன்னா, பிரதமர் ஜவஹர்லால் நேருவுக்கு வந்திருக்க வேண்டிய அந்த இடம் வந்து வல்லபாய் பட்டேலுக்கு போயிருக்கணும், அவர் தான் முதல் பிரதமரா வந்திருக்கணும்னு சொல்லி. ஆனா 1951 எலெக்ஷன் நடக்கும்போது அவர் இல்ல, சர்தார் வல்லபாய் பட்டேலே இல்ல, அவர்தான் நேரு தான் இந்த தேர்தலை வந்து தலைவராக இருந்து எடுத்து அவரே சபாநாயகர் மாநில உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் வருகிறார். அன்று வந்து பட்டேலே சீன்லே கிடையாது. ஆனா அதை வந்து பட்டேலுக்கு மறுக்கப்பட்டு இவர் பிரதமர் ஆனார்னு பாராளுமன்றத்திலே பேசினார். நீங்க தோற்கடிச்சிட்டார்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு மட்டும் நான் ஒரு சொல்லிடுறேன். 1952 18 ஜனவரி 18 பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் வந்து கமலக்கன் சித்ரே அப்படிங்கிறவருக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுகிறார். அவர் கைப்பட எழுதின கடிதம். அந்த கடிதத்தில் என்ன சொல்றாருன்னா, டாக்டர் அம்பேத்கர் himself written that the plot to defeat him in the first Lok Sabha elections from Bombay North reserved seat was hatched by Dange and Savarkar,
who was inflamed by the proposal for the partition of Kashmir. அதாவது 1952 அவர் கைப்பட என்ன எழுதுகிறார்னா, என்னை தேர்தலில் தோற்கடித்தது சவார்கர் தான். இதை இன்னைக்கு பிரதமர் உண்மைக்கு புறம்பா சொல்றாரு. இதை ராம்ஜியை போன்றவர்கள் ஆதாரத்தோடு பேசினார். இந்த கடிதங்கள் எல்லாம் யார் சார்? டாங்கே யாருன்னு? டாங்கே ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர். அதான் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர். அவருக்கு காஷ்மீரை பிரிக்க சொன்னார் அம்பேத்கர், அவருக்கு கோபம். ஆனா சவார்கர் அம்பேத்கரை தோற்கடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அந்த கடிதம் தான் 18 ஜனவரி 1952 எழுதப்பட்ட கடிதம். ஆகவே எந்த காலகட்டத்திலும் மகாத்மா காந்திக்கும் அம்பேத்கருக்கும் கருத்து வேறுபாடு உண்டு. கடைசியில பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் கடைசி வரை அம்பேத்கரோடு இருந்தார். அவரை சட்ட அமைச்சர் ஆக்கினார். அவர் எதற்காக ராஜினாமா செய்தாருங்கிறதையும் நண்பர் ராம்ஜி சொல்லணும். அந்த இந்து பெர்சனல் லா பில்லை அவரால் நிறைவேற்ற முடியல. அந்த பில்லை எதிர்த்தது யார்? அந்த பில்லை வரவிடாம தடுத்தது அன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு உள்ளேயும் சமூக நீதிக்கு எதிரான சக்திகள் இருந்தது என்பதை நேர்வே ஒத்துக்கொண்டிருக்கிறார். இதுல நாங்கெல்லாம் ஒன்றும் ஒளிவு மறைவில்லை. ஆகவே அந்த சக்திகளுக்கு மீறி அந்த திட்டத்தை, அந்த சட்டத்தை அமல்படுத்த முடியல. நேரு அதற்காக சிம்பதைஸ்ட் வித் அம்பேத்கர். இதெல்லாம் சரித்திரம், இதெல்லாம் லாங் ஹிஸ்டரி. ஆனா இன்னைக்கு நடந்த சம்பவம் பாராளுமன்றத்தை நீங்க எதிர்கட்சிகள் நீங்க இந்த விஷுவல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, இதுல இன்னைக்கு உடனே நண்பர் கேட்கிறாருல, ஏன் உடனே சொல்லலன்னு சூர்யா கேட்கிறாரு. இன்னைக்கு உள்துறை அமைச்சர் எப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொன்னாரு, எவ்வளவு நாள் கழிச்சு சொன்னாரு? அன்னைக்கு உடனே அவர் சொல்லியிருக்கணும்ல. 55 நிமிஷத்துல திரும்ப போராட்டம் நடத்துனாங்கல்ல, அப்பமே நான் அப்படி பேசல, இது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிருக்கணும்ல. அப்ப மறுநாள் தானே சொல்றாரு. அப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல டாக்டர் பண்ணதுக்காக வேண்டி உள்துறை அமைச்சர் இப்ப நடவடிக்கை எடுத்திருக்கிறாரா? அது இந்த ஆக்ட் படி இன்னைக்கு நம்முடைய இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் படி அவர் நடவடிக்கை எடுத்து உடனே அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ணி டாக்டர் பண்ண வீடியோவுக்கு காரணமா இருந்தவங்க மேல பெரிய அஃபென்ஸ், அது கிரேவ் அஃபென்ஸ். சோ ராகுல் காந்தி மேல 307 போடுறீங்களா, அவர் மேல நடவடிக்கை எடுக்கல. உங்க உள்துறை அமைச்சருடைய பேச்சை டாக்டர் பண்ணி பாராளுமன்றத்திற்குள்ள பேசின பேச்சை டாக்டர் வீடியோ வெளியிட்டவர் மேல ஏன் why you have not registered a case? சூர்யாட்ட கேட்போம். எஸ் சூர்யா, ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு ஏஐ பற்றி சொன்னார். அப்படின்னா அந்த காட்சிகள் எப்படியும் அவைக்குள்ளே எடுக்கப்பட்ட காட்சிகள், அது உங்ககிட்ட எவிடன்ஸாக இருக்கும். அப்போ யார் எடுத்தாங்கன்ற நடவடிக்கை எடுத்துருக்கலாமே, அதை விட்டு ராகுல் காந்தி மீது தானே இது எஃப்ஐஆர் வருது அப்படிங்கிறது கேள்வி. நிச்சயமாக சொல்கிறேன். முதல் கட்டத்தில் நான் பேசிய ஒரு கருத்துக்கு அரவிந்த் அவர்கள் மறுப்பு தெரிவித்தார். ராகுல் காந்தி ஒற்றுக்கொள்ளவே இல்லைன்னு. நான் அந்த வீடியோ உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் அப்புறமா கூட அதை ஃபேக்ட் செக் பண்ணி போட்டுக்கோங்க. அதில் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லக்கூடிய ஹிந்தி அப்படியே சொல்கிறேன், அதுக்கு தமிழ் வேணும்னா இல்லை இங்கிலீஷ் வேணும்னா சொல்கிறேன். ஹா கியா ஹை மகர் தீக்க कोई मतलब धक्का मुक्की से कुछ हाथ लो नहीं है. எனக்கு ஹிந்தி அவ்வளவா தெரியாது, எனக்கு தெரிஞ்ச அரவிந்த் தான் சொல்லணும். இல்ல அது என்ன சொல்றாருன்னா, ஆமா பண்ணேன் ஆனா அப்படி என்ன கேள்வி இல்ல நீங்க தள்ளி விட்டீங்களா அப்படின்னு பத்திரிகையாளர் கேட்குறாங்க. இது எல்லா பத்திரிகையிலும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ ஆமா இட்ஸ் ஓகே, நத்திங் ஹேப்பன்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் புஷ் அண்ட் புல், பட் திஸ் இஸ் தி என்ட்ரன்ஸ் டு பார்லிமெண்ட் ஹவுஸ் அண்ட் இட் இஸ் அவர் ரைட் டு கோ இன்சைட். அதாவது ஆமா நான் தள்ளி விட்டேன், பட் தள்ளி விட்டதுனால பெருசா ஒன்றும் அடிபட்டுறாது அப்படின்றது அவர் வார்த்தையிலே சொல்றாரு. ஃபேக்ட் செக் பண்ணாங்க, ஃபேக்ட் செக்ல இல்லன்னு அவர் சொல்றாரு. சொல்றேன், இந்த வீடியோ நான் உங்களுக்கு அனுப்புறேன், முடிஞ்சா உங்க சேனல்ல ஃபேக்ட் செக் பண்ணி கரெக்ட்டா தப்பான்னு போடுங்க. இல்ல நான் முடிச்சிடுறேன் பிரதர், ஒரே நிமிஷம். பீட்டர் சார் பேசுறதுக்கு நீங்க சொல்லும்போது உடனே நான் குறுக்கிடல, என்னுடைய டைமுக்கு நான் வெயிட் பண்ணேன். நீங்க பேசும்போது தப்பா இருந்தது, நான் குறுக்கிடல. இப்போ பீட்டர் சார் பேசின விஷயங்களுக்கு வரப்போ டாங்கே சாவர்கர் 2 பேருமே என்னை தோற்கடிக்காருன்னு அம்பேத்கர் அவர்கள் சொன்னார். டாங்கே அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை இந்தியாவில் நிறுவியவர். கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அம்பேத்கர் அவர்களுக்கும் மிகப்பெரிய முரண்பாடுகள், எந்த கட்டத்திலையும் அவர்கள் ஒற்றுக்கொள்ளவே இல்லை. நான் சொல்றேன், இப்ப 52ல சாவர்கர்னால தோத்துட்டதாக பீட்டர் அல்போன்ஸ் ஐயா சொல்கிறார். ஆனால் அதே 52 தேர்தலில் காங்கிரசினுடைய வேட்பாளர் யார்? அம்பேத்கருக்கு எதிராக நாராயண் கஜ்ரோல்கர். அம்பேத்கரிடம் பிஏவாக பர்சனல் அசிஸ்டண்டா இருந்தவரை எவ்வளவு வன்மம் இருந்திருந்தா அவரை கூப்பிட்டு காங்கிரஸ் கட்சியில் வேட்பாளராக நிறுத்தி அவரை
ஜெயிக்க வைத்து அம்பேத்கரை தோற்கடித்திருப்பீர்கள். அடுத்தது 54 நடந்த தேர்தலிலும் அம்பேத்கர் அவர்களை காங்கிரஸ் கட்சி தோற்கடித்தது. நேரு அவர்களே அம்பேத்கர் எதிராக பிரச்சாரம் பண்ணி இருக்கிறார். இப்போ நீங்க அம்பேத்கருக்கு நாங்க படுத்திட்டோம்ன்றீங்களா? இப்ப காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரே நிமிஷம் முதல்வர்கள் 50 ஆண்டு காலம் இருந்திருக்கிறார்கள். எந்த பெரிய திட்டத்துக்கு அம்பேத்கர் அவர்களுடைய திட்டத்தின் பெயர் வைத்திருக்கிறீங்க? அவர்களுக்கு பாரத் ரத்னாவை நீங்க ஏன் கொடுக்கல? நேரு அவர்களுக்கும் இந்திரா காந்தி அவர்களுக்கும் அவர்களே கொடுத்து கொண்டார்கள். ராஜீவ் காந்தி அவர்கள் மறைந்து ஒரு வருடத்தில் கொடுத்துட்டீங்க. இப்போ அம்பேத்கர் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய ரெகக்னிஷனை கொடுக்கவில்லை. குறைந்தபட்சம் நவம்பர் 26 கான்ஸ்டிடியூஷன் அடாப்ட் பண்ணப்பட்ட தினம், அதை கான்ஸ்டிடியூஷன் டேயா செலிப்ரேட் பண்ணணும்னு ஆர்டர் அது உத்தரவு போட்டதே நரேந்திர மோடி அவர்கள் தான். அது போல பஞ்ச தீர்த்தம்னு சொல்லிட்டு அவருடைய படித்த இடம், லண்டன்ல வாழ்ந்த இடம், இது எல்லாத்தையும் அரசாங்கம் சொல்லிப்படுத்தி மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தியதும் பிஜேபி தான். நான் கேட்கிறேன், காங்கிரஸ் கட்சி அம்பேத்கர் இதாவதுங்க நாங்க வந்து டிராஃப்டிங் கமிட்டி சேர்மனா ஆக்கணும், அதுவே பெரிய தியாகம் போல பேசுகிறோம். அது வந்து அவருக்கு இருக்கக்கூடிய திறமையினாலையும் அறிவாற்றல்னாலையும் எல்லாருமே கொடுக்கப்பட்டது. அன்னைக்கு காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் இருந்தது, வேற எந்த கட்சியும் இல்ல. இந்து மகாசபால இருந்தவங்க கூட காங்கிரஸ்ல இருந்தாங்க. அதுக்கு காங்கிரஸ் கட்சி கிளைம் கிரெடிட் எடுத்துக்க கூடாது. நீங்க 50 ஆண்டு காலம் உங்கள் கட்சியினர் பிரதமராக இருந்தபோது அவர்களுக்கு செய்த கான்ட்ரிபியூஷனை ஒரு 5 வருஷத்தை பாலிசிஸை ஃபாலோ பண்ணன்றாங்க, திட்டங்கள் ஒரு பட்டம் அது பேசலாம். நீங்க ஒரு உதாரணம் சொன்னீங்க. இப்போ வந்து அம்பேத்கருடைய செயலராக இருந்த ஒருத்தரை இவங்க எதிர்த்து போட்டியிட வச்சாங்க. ஒரு தேர்தல் நடைமுறையில் தேர்தல் வியூகமாக இருக்குது. ஆனால் அது எவ்வளோ வன்மம் அப்படிங்க. இப்போ ஏக்நாத் ஷிண்டேலேருந்து பல உதாரணங்கள் இந்தியா பூரா இருக்குல்ல. இப்போ இது வந்து ஸ்ட்ராட்டஜியா, வியூகமா அல்லது வன்மமா? இல்ல இது வந்து அதுக்கு காரணமும் நான் சொல்லிடுறேன். இல்ல சார், தேர்தல் வியூகம் உங்களுக்கு வருது இல்ல? தேர்தல் வியூகம் தான், அதுதான் நான் சொல்றேன். நீங்க அப்ப ஒத்துக்கோங்கன்னு சொல்றேன். காங்கிரஸ் கட்சியினர் அம்பேத்கருக்கு எதிராக தேர்தல் களத்துல இருந்திருக்காங்க சார். ஆனா ஐடியாலஜில நாங்க அவரோட முரண்படலன்னு சொல்றாங்க. அவர் இந்துத்துவாக்கு எதிராக இருந்தார், நாங்க அப்படி இல்லங்கறாங்க. ஒத்துக்கிறேன். ஒரு கேள்வி கேட்கிறேன். 1954 பாந்திரா லோக்சபா தேர்தலில் அம்பேத்கர் அவர்கள் போட்டி போட்டபோது அவருக்கு தேர்தல் ஏஜென்ட்டாக இருந்தவர் யார்? அவருக்காக களத்தில் பணி செய்தவர்கள் யார்? நீங்க வந்து ஆர்எஸ்எஸ்க்கும் அம்பேத்கருக்கும் ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்றீங்க. குருஜி கோல்வல்கர் அன்னைக்கு ஆர்எஸ்எஸ் தலைவராக இருந்தவர். அம்பேத்கருக்காக வேலை செய்யுங்கள்னு ஆர்எஸ்எஸ் இருக்கக்கூடியவங்க எல்லாரையும் சொல்லி 54 தேர்தல் களத்தில் ஆர்எஸ்எஸ் எல்லாரும் அம்பேத்கருக்கு ஓட்டு கேட்கிறாங்க. காங்கிரஸ்ல இருக்கிறவங்கள அம்பேத்கருக்கு எதிராக ஓட்டு கேட்கிறார்கள். அந்த தேர்தல் முடிவுகளை பார்க்கக்கூடிய அம்பேத்கர் அவருடைய கட்சி பேர் ஷெட்யூல்டு காஸ்ட் ஃபெடரேஷன் இருக்கிறத ஆர்எஸ்எஸ் காரங்க கிட்ட தத்தோபத் தெங்கடி அவருடைய எலெக்ஷன் ஏஜென்ட் ஆர்எஸ்எஸ் பிரச்சார கிட்ட கேட்கிறாரு. பிராமணர்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் எனக்கு இவ்வளவு ஓட்டு வந்திருக்கே, எப்படி வந்திருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு தெங்கடி சொல்றாரு, ஆர்எஸ்எஸ் வந்து இந்து யூனிட்டியை வலியுறுத்தக்கூடிய கட்சி, அதனால இந்துக்கள் பிராமணர்கள் மட்டும் இல்ல மேல் சாதியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதனால மனமாற்றம் வந்து ஷெட்யூல்டு காஸ்ட் ஃபெடரேஷன் இருக்கக்கூடிய கட்சி பெயரையே நியூட்ரலா ரிப்பப்ளிக்கன் பார்ட்டின்னு மாற்றியவர் அம்பேத்கர். அதனால இது வரலாறு பீட்டர் ஐயா சொன்ன மாதிரி இது பேசணும்னா வருஷக்கணக்கில் பேசிட்டே போனோம். அதுல நான் வச்சு வரேன். கடைசியா அவர் எங்க இருந்தாரு, எங்க போனாரு, யாரை எதிர்த்து அவர் வெளியேறினார், எல்லாமே வரலாறு தானே. அதாவது இந்த நீங்க இல்ல அம்பேத்கர் ஒரு இடத்துல கோட் பண்றீங்க இல்லையா? இல்ல அம்பேத்கர் ஒரு இடத்துல கோட் பண்றீங்க, அம்பேத்கர் இப்படி மனம் மாறி விட்டார் அப்படிங்கிறதாக ஒரு பொருளை கொடுக்குறீங்க. அவர் கடைசி வரைக்கும் மாறலையே மனம். அதனால தானே அவர் வேற இடத்துக்கு மாறினார். புத்திசத்துக்கு ஏன் போறாரு, பௌத்தத்தை ஏன் தழுவினாரு பத்தி சொல்லுங்க சார். இல்ல பாந்திரா அடிப்படையில் அவர் அப்ப அதுல எந்த மாற்றமும் இல்லாம இருந்திருக்காரு. பாந்திரா இடைத்தேர்தலில் தோற்ற 2வது நாள் புத்த மதத்திற்கு அவர் மாறுகிறார். இந்த கருத்து அவர் இந்து மதத்துக்கு வந்தாருன்னு சொல்லல. குறித்து தவறான பரப்புரைகளுக்கு பீட்டர் அம்பேத்கர் குறித்து நீங்க என்ன செஞ்சீங்கங்கிற கேள்விதான் மீண்டும் வைக்கிறாரு. அப்புறம் அவரை தேர்தல் களத்தில் ஆதரித்தது ஆர்எஸ்எஸ், எதிர்த்தது காங்கிரஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் முன்வைக்கிறாரு. அதுக்கான பதில் சொன்னீங்கன்னா நான் திரு கான்ஸ்டன்டைன் போயிடும். எஸ், அதாவது இப்போ நான் தம்பி சூர்யா சொல்றது வந்து பொலிட்டிக்கல் நேரேட்டிவ். இன்னைக்கு வந்து நம்ம பேசுறது வந்து ஐடியாலஜிக்கல் நேரேட்டிவ். இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி வந்து அவருக்கு செலவு வைக்கல, காங்கிரஸ் கட்சிக்கு அவருக்கு திட்டத்தை பேர வைக்கல, அது எல்லாமே வந்து ஒரு பொலிட்டிக்கல் நேரேட்டிவ், ஒரு பொலிட்டிக்கல் பாயிண்ட். இன்னைக்கு வந்து அம்பேத்கருடைய கான்செப்ட், அவருடைய ஐடியாலஜி, அவருடைய சோசியல் ஜஸ்டிஸ், அவர் வந்து அவருடைய முக்கியமான கான்செப்ஷன் வந்து அடித்தட்டு மக்களை வந்து அதிகாரப்படுத்துவது. அடித்தட்டு மக்கள்னு சொன்னா எஸ்சி, எஸ்டி, பேக்வர்ட் கிளாஸ், மைனாரிட்டிஸ். இப்போ இதுல வந்து இன்னைக்கு அவருடைய ரிசர்வேஷன் பாலிசி வந்து ஒன்லி சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்டு தான் இருக்குது. எக்கனாமிக்கலி பேக்வர்டுங்கிற கான்செப்ட் வந்து அம்பேத்கருடைய சோசியல் ஜஸ்டிஸுக்கு வந்து எதிரானது, முழுமையான முரணானது.
இன்னைக்கு அதை வந்து அறிமுகப்படுத்தி விட்டு நான் லண்டன்ல அவர் வீட்டை வந்து நான் திறந்து வச்சேன்னு சொல்றது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்குமெண்ட். காங்கிரஸ் பாராளுமன்றத்தில் நான் முடிச்சிடறேன் சூர்யா, நான் முடிச்சிடறேன். நான் அது வர அதுக்கு நான் முடிச்சிடறேன். அது அந்த சீலிங்லே வந்து ப்ராப்ளம் இருக்கு. காங்கிரஸ் கட்சியே வந்து நான் காங்கிரஸ் கட்சியிலே வந்து முதல்ல ஜெயராம் ரமேஷ் ட்வீட் போட்ட உடனே முதல்ல எதிர்த்து ட்வீட் போட்டவன் தான் நான். இன்னைக்கு ராகுல் காந்தியுடைய ஸ்டாண்ட் வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுடைய கோட்டாவை பற்றி இன்னைக்கு எவ்வளவு முரண்பாடான செய்தி வந்திருக்கு. ஒரு மெடிக்கல் காலேஜ் சீட்டுக்கு ஒரு வருடத்திற்கு 1 கோடி கட்டணம் கட்டக்கூடியவர்கள், வருமானத்தில் குறைந்த வருமானம் உள்ள முற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள்னு சொன்னா அதை ஏழைகள்லாம் எப்படி ஏற்றுக்கொள்வது? ஆக மாதிரி பாருங்க, லேட்டரல் என்ட்ரி டு த யூனியன் சர்வீஸ் கவர்மெண்ட் ஜாயிண்ட் செக்ரட்டரி லெவல்ல வந்து லேட்டரல் என்ட்ரி, அதுல என்ன சோசியல் ஜஸ்டிஸ் இருக்கு? இப்படி வந்து நம்ம அடுக்கிக் கொண்டே போகலாம். அதனாலதான் கேட்கிறோம், நீங்க ப்ரீமெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வந்து நீங்க ஏன் நிப்பாட்டீங்க ஷெட்யூல் காஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு? இதை போன்ற பல்லாயிரம் கேள்விகள் இருக்கின்றன. ஆகவே நான் செலவு வச்சேன், பேர் வச்சேன், அதெல்லாம் செகண்டரி இருக்கு. காங்கிரஸ் கட்சி தவறி இருக்கலாம், காங்கிரஸ் கட்சி கொடுத்திருக்கலாம், நான் அதே ஒத்துக்கிறேன். காங்கிரஸ் கட்சி அன்னைக்கு நினைத்திருந்தால் கொடுத்திருக்க முடியும். ஆனா என்ன சூழ்நிலை கொடுக்கலங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் கொடுத்திருந்தால் நல்லதுதான். அதை நான் சொல்ல. இன்னைக்கு நம்ம பேசுறது ஐடியாலஜி. ஓகே, நான் வந்து அம்பேத்கருடைய பேரை வைப்பேன், செலவு வைப்பேன். ஆனா அம்பேத்கருடைய கொள்கைகளுக்கு எதிராகத்தான் நான் சட்டம் ஏற்றுவேன், நான் அப்படித்தான் திட்டம் போடுவேன். அந்த மாதிரி அடித்தட்டு மக்களுக்கு முழுமையான அதிகார வாசலை அடைப்பேன் அப்படின்னு சொன்னா அது எப்படி சாத்தியம்? ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ங்கிறது எப்படி அமித்ஷாவுடைய கான்செப்டுடைய பார்லிமெண்டரி டெமோக்ரஸிக்கு எப்படி சரியா வரும்? அப்ப நீங்க இவ்வளவு சொல்றீங்களா தம்பி சூர்யா, இன்னைக்கு வந்து காஸ்ட் சென்சஸ் எடுக்க சொல்லுங்க. நீங்க அம்பேத்கருக்கு செலவைக்க வேண்டாம், இடம் திறக்க வேண்டாம். அம்பேத்கருடைய சோசியல் ஜஸ்டிஸ் கான்செப்டை நிலைநாட்டுகிற இந்த காஸ்ட் சென்சஸ் எடுக்கிறதுக்கு ஒன்றிய அரசுக்கு ஏன் இவ்வளவு தயக்கம்? எல்லா கட்சியோட தானே கேட்கிறோம். ஐடியாலஜியை நீங்க சொல்றீங்களா அல்லது வந்து பொலிட்டிக்கல் நரேட்டிவா பேசுறீங்களாங்கிறதா நமக்கு இருக்கிற. நாங்க காஸ்ட் சென்சஸ் எடுக்கிறோம் சார், ஆனா கேள்வி கேட்காம இருக்க முடியாது. 60 ஆண்டு காலம் நீங்கள் ஆட்சி செய்யும் போது ஏன் காஸ்ட் சென்சஸை எடுக்கவில்லை? அதற்கு நீங்க பதில் சொல்லி தான் ஆகணும். நாங்க மாற்றாதான் நீங்க வந்திருக்கீங்க, அந்த மாற்றத்தை மட்டும் செய்ய மாட்டேங்கிறீங்களா? நாம இப்ப கேக்குறீங்களே, அதை விளக்கிட்டா பிரச்சனை முடிஞ்சது. வர கான்செப்ட் எஸ் இல்லை, ஒரு 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 ஐடியாலஜிக்கல் நரேட்டிவ் அப்படிலாம் திரு பீட்டர் சொல்கிறாரு. அடிப்படையில் கடந்த காலங்களில் அம்பேத்கரை காங்கிரஸ் எப்படி பயன்படுத்தியதுன்றதை எக்ஸ்போஸ் பண்ண அமித்ஷா பேசினார். அதை திசை திருப்புறதுக்கு தான் இன்னைக்கு நீங்கள் இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு வரீங்கிறது அவங்க சொல்கிறது. ஒரே கேள்வி நம்ம சூர்யாட்டே வைப்போம். உங்கள் கட்சி எப்போ ஆரம்பிக்கப்பட்டது? நீங்கள் ஏன் அம்பேத்கருக்காக போராடலை? இது வரைக்கும் ஏன் போராடலை? கேட்டிருக்கீங்களா? என்னைக்காவது கேட்டிருக்கணும்ல. அப்போ நீங்கள் என்ன அரசியல் பண்ணுறீங்க? இது அரசியலா கொள்கை ரீதியா? வேணும்ல. நீங்க வந்து அப்பமே இருந்து பஜ்ரங்தள்ல தேர்தல் களத்திலே ஆர்எஸ்எஸ் தான் அவரை ஆதரிச்சதுங்கறாரு. காங்கிரஸ் எதிர்த்த போது தேர்தல் அவர் சீஃப் எலெக்ஷன் ஏஜென்ட்டே ஆர்எஸ்எஸ் காரர். அதாவது பாரத் ரத்னா அவருக்கு யார் கொடுத்தாங்க நீங்களே சொல்லுங்க. நான் சொல்றது என்னன்னா, நீங்க பாரத ரத்னா கொடுக்கிறது இன்னைக்குங்கிறதுக்கு தான் நீங்க சொல்றீங்க. நான் கேக்குறது நீங்க எதிர்க்கட்சியா கூட கேட்டிருக்கலாமே அமைப்பாக. நீங்க பாராளுமன்றத்துல ஏன் போராட்டம்? சார் நான் என்ன சொல்ல வரேன், நம்ம பேசுறது ஒரு நிமிஷம் சூர்யா, நம்ம அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 75வது ஆண்டு விழாவை கொண்டாடுறோம். என்ன பிரச்சனைனா, நீங்க இதை வந்து பீட்டர் அவர்கள்ட்ட கேட்டது சரி சூர்யா, ஆனா கான்ஸ்டன்டைன் அவர்கள்ட்ட கேட்கறது என்ன பிரச்சனைனா, பாரத் ரத்னா கொடுத்தப்போ அமைச்சரவையில் முரசொலி மாறன் அவர்கள் இருந்தார். அவங்களுக்கு அது அவ்வளவு ரொம்ப பொருந்துமான்னு எனக்கு தெரியல. லோக்சபால அவர்களுக்கு ஒரு எம்பி கூட இல்ல. நாங்க 85 அமைச்சரவையில் அவர் இருந்தார். அந்த ஆட்சியே அமைந்தது அப்ப ஒத்துக்கிட்டோம். அவரு காங்கிரஸ் கொடுக்கல, நாங்க கொடுத்தோம். திமுக அந்த கிரெடிட் எடுத்துக்க தயாரா இருக்கு. கொடுத்தது கொடுக்காததுங்கிற அப்புறம் ஏன் மண்டல் கமிஷன் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நீங்க ஏன் நாசமா போனீங்க? நாங்க நாசமால போல. அது வேணும்ல. அது தவறான மண்டல் கமிஷனை வந்து நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நீங்க எதுக்கு நீங்க அத வாபஸ் வாங்கிட்டு போறீங்க? வாபஸ் வாங்கிட்டு போறீங்களா இல்லையா? உங்களால தான் மண்டல் கமிஷனே அன்னைக்கு 27% இத்தனை வருஷம் கழிச்சு வந்தது காரணமே அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி பண்ணதானே. அதைத்தான் நாங்க சொல்றோம். நாங்க வந்து எந்த இடத்திலும் அம்பேத்கரை ஒரு மனிதரை கொண்டாடுகிறோம் அல்லது அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் அந்த அரசியலமைப்பு சட்டம் இந்த நாட்டிற்கு என்ன செய்திருக்கிறது, அந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு நாம் எந்த அளவிற்கு பாதுகாப்பாக இருந்திருக்கிறோம், இதுதான் பேசப்பட வேண்டும். இதை எப்படி ஒரு தனி மனிதனுடைய தாக்குதலாக அல்லது ஒரு தனித்தலைவரின் தாக்குதலாக கொண்டு போனது அமித்ஷா திட்டமிட்டு கொண்டு போனார்.
அம்பேத்கரை கொண்டு வந்து ஏன் நீங்க தனியா நிப்பாட்டினீங்க? அரசியலமைப்பு அவங்க சட்டத்துல திட்டத்துக்கு நீங்க வந்து ஈல்ட் ஆயிட்டீங்களா சார்? அமித்ஷா திட்டமிட்டு இருக்கிறார் அல்லது ஆளும் கட்சி ஆமா சார், நான் திட்டமிடுகிறது என்ன அப்படிங்கறதுல சொல்றேன், நீங்க ஒரு தலைவரை சொல்லும்போது Okay. நீங்க அவங்க ஒரு அரசியலுக்காகவே அதை செய்தாலும் Okay. நம்ம எப்படி விட்டுட்டு வேடிக்கை பார்க்க முடியும்? Okay. அதாவது ஒரு ஓகே கார்த்திகை செல்வன் சார் சொல்லுங்க திரு பீட்டர். எஸ் கார்த்திகை செல்வன் ஒரு சின்ன சூர்யாவுக்கு ஒரு சின்ன அமனு தம்பி, நீங்க வந்து இவர் அம்பேத்கர் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல தோத்த பிறகு அவரை ராஜ்யசபாவுக்கு வந்து கொண்டு போனது யாரு? ராஜ்யசபாவுக்கு ஒரு எம்பி போகணும்னா ஒன்னு எம்எல்ஏக்கள் ஓட்டு போடணும், இல்ல நாமினேஷன்ல வரணும். அன்னைக்கு வந்து ஜனசங்கத்துக்கு வந்து ஹவுஸ்ல இடமே கிடையாது. அன்னைக்கு இருந்த ஜனசங்கத்துக்கு அன்னைக்கு காங்கிரஸ் கட்சி நேரு தான் வந்து அவரை வந்து ராஜ்யசபா கொண்டு போறாரு. அதை கூட நீங்க வந்து போலி ட்வீட் போட்டு சியாம பிரசாத் முகர்ஜி கொண்டு வந்தாருன்னு நீங்க போட்டிருக்கீங்க. அதுவும் ஃபேக்ட் செக் வந்திருக்கு. வரலாற்றை வந்து நீங்க எங்கெல்லாம் போய் தான் நீங்க மாத்துவீங்க நீங்க ராம்கி அது ஒரு சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். இன்றைய பாஜகவுக்கு இன்றைய காங்கிரஸுக்கு அம்பேத்கர் அவர்களை ஏற்பதிலே எந்த கொள்கை ரீதியா எந்த ஐடியாலஜி டிஃபரன்ஸ் கிடையாது. இது முழுக்க அரசியல் ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ் இருக்குங்கிறதா அடிப்படை அவங்க வாதமே. அதுக்கு தான் வரேன். அது எதனால அரசியலாகிறான்னா இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது நீங்க அரசியல் சாதத்துக்கு எதிரானவர்கள் என்று பாஜகவை எல்லாரும் குற்றம் சாட்டும் போது அதை வந்து ஒரு விளக்கம் கொடுவதற்காக அவங்க இந்த கூட்டத்தொடரை பயன்படுத்திட்டாங்க. அதனாலதான் இந்த ஸ்பெஷல் கூட்டத்தொடர் ஆரம்பிச்சு ராஜ்நாத் சிங் ஆரம்பிச்சு இவ்வளவு தூரம் பேசுனதுக்கு காரணம் என்னன்னா நாங்க வந்து அந்த மாதிரியான இன்டென்ஷன் கிடையாது. திரு பீட்டர் அதான் அதை விளக்குறாரு. நீங்க பொலிட்டிக்கல் நரேட்டிவ் வேற, அவரை பற்றி பேசுவது அவருக்கு இந்த அடையாளங்களை உண்டாக்கி இருக்கணும்னு சொல்றது வேற. ஆனா அவருடைய ஐடியாலஜிஸ் படி நீங்க நடக்கிறீங்களா? உங்கள் கொள்கை பாலிசி இருக்கா? உங்களுடைய ஆட்சியினுடைய திட்டங்கள் இது இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. இதைத்தான் பாஜக வந்து 5 நாட்களாக சொல்லுது. இதை நம்ம பொதுவெளியில டிபேட் பண்ண தான் போறோம். நான் என்ன சொல்றேன், அரசியல் சட்டத்துல நாங்க எந்த அளவுக்கு எங்களுடைய ஸ்டாண்ட் என்னங்க பாஜக சொல்லுது. காங்கிரஸ் இல்ல நீங்க இன்னும் ஆரம்பத்துல இருந்தே சாசனத்துக்கு எதிராக தான் இருக்கீங்கன்னு கையில வந்து அதை எடுத்து போராட்டம் நடத்துறாங்க. இது ஒரு பக்கம். நான் என்ன சொல்றேன், இது டெல்லி பாலிடிக்ஸ். இந்த டெல்லி பாலிடிக்ஸ் எக்ஸ்டென்ஷன் மாநில அளவில் இருக்குது அப்படிங்கறத நான் முன்னிக்கிற பாயிண்ட். ஆக்சுவலா நான் என்ன ஒரே விஷயம் மட்டும் சொல்றேன், கர்நாடகா காங்கிரஸர் வந்து அவங்க வந்து அமித்ஷா பதவி விலகுன்னு சொல்லிட்டு தேர்வில் இறங்கி போராடுறாங்க. நான் என்ன சொன்ன, சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் தான் முக்கியம். நீங்க வந்து உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்கறது ஆரோக்கியமான அரசியல். சரி, அதை வந்து அதிமுக பத்தி கேட்கறத பத்தி தப்பு இல்லை. ஆனா நீங்க என்ன மாதிரி அறிக்கை விடுறீங்க? பதுங்கு குழியில் பதுங்கி இருக்கும் தமிழக காங்கிரஸ் என்ன செய்ய போகுது நம்ம கேள்வி கேட்டா அதை நேர்மறையாக எடுத்துக்கொள்வாரா பீட்டரையா? கேள்வி சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ்ல தான் இருக்கு. நீங்க அதிமுக கருத்து சொல்லணும் அப்படி சொன்னா அது முடிஞ்சு போச்சு. இதுக்கு இப்படி ஒரு அறிக்கை போட்டு அதை வந்து அண்ணன் கேட்டாரு இல்ல இந்த வார்த்தை இருக்கு பதுங்கி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் நீங்க என்ன நீங்க பதுங்கு குழியில போய் பதுங்கிட்டாருன்னு அர்த்தம் இல்ல. அது இல்ல ரெண்டு அப்படி இல்ல, பிஜேபிக்கு பயந்து பதுங்கிட்டாரு. சரி ஏதோ ஒன்னு சொல்லுங்க, அது உண்மையா பதுங்கி அவர்கிட்ட கேட்டு அவர்கிட்ட போய் நீங்க எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட போய் அவருக்கு அம்பேத்கர் யார் என்று தெரியுமா அப்படின்லாம் கேட்கறது வந்து அது வந்து எந்த அளவுக்கு நாகரிகமான அரசியலாக இருக்கும். நீங்க வந்து அதிமுக ஒண்ணே ஒண்ணு நான் கேட்டுறேன், திராவிடம்னா என்னங்கறத புராணத்துல படிக்கணும்னு சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? இல்ல ராம்கி, நான் கேக்குறேன் நேர்மையா பதில் சொல்லுங்க. நீங்க கேக்குறதுக்கு நான் நேர்மையா பதில் சொல்றேன். சொன்னாரா இல்லையா? அதே மாதிரி கம்பராமாயணத்தை எழுதுன சேக்கலார்னு சொன்னாரா இல்லையா? இதனால அவர் அந்த கேள்வி கேட்டிருக்கு. அவருக்கு அதாவது இது வந்து என்னன்னா ஒரு அதை இன்னொரு நாள் விவாதிப்போம். அவங்களே வச்சிட்டு விவாதிப்போம். அதிமுக வச்சு விவாதிப்போம். கருத்து சொல்லணும்னு எதிர்பார்க்கிறேன். ஆனா இப்போ ஒரு இல்ல நீங்க அந்த சப்ஜெக்ட் எடுத்தனால அவர் அதை பத்தி பேச வேண்டியிருக்கு. அது அதிமுக இருக்கிற அன்னைக்கு அதை பேசுவோம். நம்ம கேள்வி எழுப்பினால சொல்றேன். நான் வர இன்றைக்கு தலைப்பு சர்வே முடிவு எடுத்து நான் அரவிந்த் உங்கள்கிட்ட வரேன். இன்னைக்கு யூடியூப் பக்கத்தில் நம்ம எடுத்த சர்வே முடிவை பார்த்துடலாம். அம்பேத்கர் குறித்த அமித்ஷாவின் பேச்சு கிளப்பிய சர்ச்சையை எம்பிக்களுக்கு இடையிலான மோதலாக மாற்றியது யார் அப்படிங்கிற கேள்வியில் பாஜகவா எதிர்க்கட்சிகளா அப்படின்னா 17,000 பேர் வாக்களித்ததில் பாஜகன்னு 79% பேரும் எதிர்க்கட்சிகள்னு 21% பேரும் தமிழ்நாட்டிலிருந்து அதை அப்படி புரிந்து கொள்கிறார்கள். அரவிந்த், எஸ், நீங்கள் ஏற்கனவே ஒரு எஸ்ஜி சூர்யா பேசும்போது பேச விரும்புனீங்க. எஸ், அது என்ன நடந்துச்சு எக்ஸாக்டா எந்த கேள்விக்கு ராகுல் காந்தி அந்த பதில் கொடுத்தாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். தவறான தகவலை நம்ம பரப்பக்கூடாது. என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, பத்திரிகையாளர் ராகுல் காந்தி அந்த கேள்வி கேட்கிறாங்க. ராகுல் காந்தி பேசும்போது கர்கேவும் தள்ளப்பட்டாரா, இந்த இதுல தள்ளுமுள்ளுல கர்கேவும் தள்ளப்பட்டாரான்னு கேட்கிறாரு. அதுக்கு ராகுல் காந்தி சொல்றாரு, ஆமாம் ஆமாம் தள்ளப்பட்டார், ஆனா எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, இதெல்லாம் எங்களை பாதிக்காதுங்கிறாரு. எக்ஸாக்டா அவர் சொன்ன கேள்விக்கும் ஹிந்திலையும் நான் சொல்றேன், அதுக்கான பதிலையும் ஹிந்திலேயே சொல்றேன். கேள்வி என்ன கேட்கறாங்கன்னா, கர்கேஜி கே சாத் தக்கா முக்கி ஹோஹே அப்படின்னு பத்திரிகையாளர் கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு ராகுல் காந்தி சொல்றாரு, ஹா கியா ஹே மகர் தீகே தக்கா முக்கி சே ஹமே குச் நஹி ஹோதா ஹே. அதான் சொல்றாரு. கர்கே
கர்கேவும் தள்ளுமுள்ளில் சிக்கினாரா? இந்த கேள்விக்கு ராகுல் காந்தி அந்த பதில சொல்றாரு. அதை எவ்வளவு அழகா திரித்து ராகுல் காந்தி கர்கேக்கு சொன்ன பதில, இல்ல நான் இந்த பாஜக எம்பியை நான் தான் தள்ளுனேன்னு ராகுல் காந்தியை ஒத்துக்கிட்டாருன்னு சொல்றாங்களேங்க. இதுதான் தவறான அரசியல். இந்த மாதிரி தவறான அரசியல் தான், இதுதான் பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்கிறது. இதற்கு நம்ம விளக்கத்தை கொடுக்கணும். இது நம்ம மட்டும் சொல்ல, பல்வேறு நிறுவனங்களும், பல்வேறு செய்தி நிறுவனங்களும் இதற்கான விளக்கத்தை கொடுத்திருக்கிறாங்க. சோ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, அம்பேத்கர் விவகாரத்தில் அமித்ஷா ராஜினாமா செய்ய வேண்டும், மன்னிப்பு கோர வேண்டும். இதுதான் எதிர்க்கட்சிகளோட நிலைப்பாடு. ஆனால் இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் நடைபெற்றிருக்கிற அந்த மோதலானது இது தொடர்ந்து ஒரு இதுக்கு முன்னாடி பார்லிமெண்ட்ல என்னைக்குமே பல்வேறு கடந்த 70-80 ஆண்டுகளா 75 ஆண்டுகளுக்கு மேலாக நம்ம பார்லிமெண்ட் ஃபங்க்ஷனிங்க பார்த்திருக்கோம். இந்த மாதிரி ஒரு கிளியர் டிவைட், ஒரு அனிமாசிட்டி ட்ரெஷரி பெஞ்சஸ்க்கும் அதே மாதிரி ஆப்போசிஷன் பெஞ்சஸ்க்கு நம்ம பார்த்தது கிடையாது. இது இந்த அளவுக்கு ஒரு அனிமாசிட்டி நடக்கிறதுக்கான காரணம் யூபிஏ காலகட்டத்திலையும் தொடர்ந்து பல்வேறு காலகட்டங்களில் அவைகள் முடக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் கவர்மெண்ட் சைட்ல இருந்து அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக கவர்மெண்ட் சைட்ல இருந்து பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க. ஆனா தற்போது ஒரு முழு செஷனே வாஷ் அவுட்டே ஆனா கூட கவலையே படாம எதிர்க்கட்சிகளை வெளியே அனுப்பி வைத்து பில்ல பாஸ் பண்ணலாங்கிற ஒரு செயல்பாடுங்கிறது ஜனநாயகத்திற்கு நல்லதில்லை என்பதுதான் கருத்து. நன்றி. ஒற்றை வரியில எல்லாருடைய நிறைவு கருத்து. எஸ்.ஜி. சுரேஷ். இவர் படிச்சதுலே கோய் மத்லப் தக்கி முக்கி ஹை குச் ஹோதா நஹி ஹை அப்படின்னு சொன்னார். அதுக்கான தமிழ் விளக்கம் நீங்களே சொல்லிடுங்களேன். நீங்க அதுக்கான தமிழ் விளக்கம் என்ன சொல்றாங்க அதையும் சொல்றேன். கர்கேஜிக்கு இதுல கர்கேஜியும் தள்ளுமுள்ளல் சிக்கினாரு, ஆனா எங்களுக்கு இது கவலை கிடையாது, இதெல்லாம் எங்களை பாதிக்காதுன்னு நான் சொல்றேன். எல்லா வெப்சைட்டுமே இது ஃபேக்ட் செக் பண்ணிட்டாங்க. ஐடி விங், பாஜக ஐடி விங் சொல்றது உண்மை கிடையாதுங்க. அது சொல்றது மட்டுமே உண்மை கிடையாது. ஆல்ட் நியூஸ்ல இருந்து, தி பிரிண்ட்ல இருந்து, குயின்ல இருந்து, லாஜிக்கல் இந்தியால இருந்து, ஆஜ்தக்ல இருந்து நீங்க சொல்ற எல்லா செய்தி நிறுவனங்களுமே அதை ஃபேக்ட் செக் பண்ணிட்டாங்க. ஏஎன்ஐல அந்த பைட் ஏஎன்ஐல இருக்கு. நீங்களே உட்கார்ந்து கேட்டு பாருங்க, உங்களுக்கே தெரியும். இது தவறான தகவல் நம்ம பரப்பக்கூடாதுங்கிறது தான் கருத்து. அதுக்கான அர்த்தம் இப்படி புஷ் அண்ட் புல் தள்ளி விடுறதுனால ஒண்ணும் ஆயிடாது அப்படின்றாரு. அப்ப அவர்கள் பிஜேபி காரங்க தள்ளி விட்டது தப்பு இல்ல, அவங்க தள்ளி ஒன்னும் ஆகல அப்படின்னு இதெல்லாம் எங்களை பாதிக்காது, இதெல்லாம் எங்களை பாதிக்காதுன்னு அவர் சொல்றாரு. இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, கர்கேவை தள்ளுனாங்க, ஆனா இதெல்லாம் எங்களை பாதிக்காது அப்படிங்கிறாரு அவர். ஓகே, ரைட். நிறைவு கருத்து வேற என்ன சூர்யா? அவ்வளவுதான். நான் மீண்டும் சொல்றது, இது அரசியல் ஆக்குவது அப்படின்றது மக்கள் கிட்ட இனிமேல் செல்லுபடியாது. ஏன்னா நீங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துட்டு மக்கள் கிட்ட வெல்லலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அதே மாதிரி மீண்டும் மீண்டும் தோற்பதனால் வரக்கூடிய விரக்தியில இந்த மாதிரி இல்லாத இஷ்யூஸ் ஆக்குறாங்க அப்படின்றது எங்களுடைய கருத்து. முதலமைச்சர் சொன்னதை போல டாக்டர் அம்பேத்கருக்கும் நமது அரசியலமைப்பு சட்டத்தையும் 75வது ஆண்டு காலம் நாம் கொண்டாடுகிறோம் என்றால் அதற்கு எவ்வளவு விசுவாசமாக இருந்திருக்கிறோம் என்பதில் தான் நமது வெற்றியும் தோல்வியும் இருக்கிறதே தவிர அடையாள அரசியலை ஒருபோதும் ரொம்ப சுருக்கமா. எஸ். இல்ல, அதாவது ராகுல் காந்தியை டிஸ்கிரெடிட் பண்ணணும், அவர் ஒரு டெமோக்ரஸில வில்லன் ஆக்கணும் அப்படிங்கிற முயற்சி நடக்குது. இப்ப 307 கேஸ் நான் பெயரபிள் அஃபென்ஸ் அரெஸ்ட் பண்றாங்களான்னு பார்ப்போம். அப்படி அரெஸ்ட் பண்ணான்னு வச்சுக்கோங்க, இது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக இந்திய அரசியல் வரலாற்றில் அமையும். சரி, அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்த விருந்தினர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.